கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தேவன் வாழ்நாளில் இந்த ஒரு நாளை நமக்கு கூடுதலாய் கொடுத்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நாம என்ன ஒரு தலைப்பின் கீழ் நாம் பாடம் பார்க்க போறோம் என்று பார்த்தீங்கன்னா குழந்தை பலி. சகோதரர் சொன்ன வண்ணமாக மோலேக்கின் குழந்தை பலி என்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைய நாள்ல நாம சத்தியத்தை நாம கேட்கலாம். எல்லாரும் சீட்ஸ்ல கொஞ்சம் உட்காந்துருங்க. உட்காந்துச்சுங்களா? ஓகே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள்ல நாம மிகவும் ஒரு எச்சரிப்பான ஒரு பாடத்தை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். அதனால நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா தேவன் கிட்ட ஒருமனப்படணும். ஏன்னா நாம இன்னைக்கு வந்திருக்கிறது எதுக்காக தான்? சத்தியங்களை கேட்க தான். ஏன்னா இன்னும் காலம் ரொம்ப குறுகியதான் இருக்கு. அதனால நாம என்ன பண்ணோம்னா தேவன் எப்பெல்லாம் இந்த மாதிரியான சத்தியங்கள் நமக்கு கொடுக்குறாரோ அந்த சத்தியத்தை நாம கேட்கக்கூடியவர்களா நாம இருக்கணும். இதுக்கு ஆதாரமாக நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு குழந்தை பலி. இதுக்கு ஆதாரமாக வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 18:21. ஆன் பண்ணுங்க. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ உன் சந்ததியில் யாராகிலும் மோலேக்குக்கென்று தீக்கடக்கும்படி இடங்கூடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. நான் கர்த்தர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் தேவன் இப்ப இன்னைக்கு என்ன ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு என்ன ஒரு கட்டளை இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது நீ உன் சந்ததியில் யாராகிலும் மோலேக்குக்கென்று தீ கடக்கும்படி இடம் கூடாது. அதாவது இந்த கட்டளை தேவனை யாருக்கு கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருக்கார். அது என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, மோலேக் என்று. அதாவது இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதலாவது நம்ம என்ன ஒரு விஷயத்த பார்க்கலாம்னா, இந்த மோலேக்குன்றது யாருன்னு பார்க்கலாம். இப்ப இதுல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, யார் இந்த மோலேக்கு, தேவன் ஏன் இந்த எச்சரிக்கையை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சிலை வழிபாடுகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த சிலை வழிபாடுகள் எல்லாம் யாருடைய வழிபாடுக்கு பார்த்தா அந்த கானானியர் மக்கள். ஆல்ரெடி எகிப்துல இருந்து வரும்போது இந்த கானானியர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிலை வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணதால இவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த தெய்வமாக வணங்கப்பட்ட இந்த உயிரற்ற ஒரு நெருப்பு சிலை, இந்த மாதிரியான சிலைகளுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எதை அங்க பலி கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, தங்களுடைய சொந்த பச்சிலம் குழந்தையை பலியாக அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் அந்த மோலேக்ன்றவங்க அந்த விக்கிரகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மோலேக் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மொலாக் வாஸ் அ புல் ஹெட்டட் செமட்டிக் காட். அதாவது இந்த கடவுள், இந்த விக்கிரக கடவுள் என்ன பண்ணிருப்பார் பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் முதல் பேரான தலைச்சின் பிள்ளை, ஆண் தலைச்சின் பிள்ளையை என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அந்த புரஜாதி ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பலி செலுத்துவாங்க இந்த ஒரு மோலேக்குன்ற ஒரு விக்கிரகத்துக்கு. இந்த மோலேக்கு எதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, இந்த அம்மோனியர்கள் கிட்ட இந்த மோலேக்கு இருந்திருக்கு, மீதியானியர்கள், இந்த மாதிரி அநேகர் வசனங்கள் நீங்க நோட் பண்ணிக்கலாம். 1 ராஜாக்கள் 11:7, 2 ராஜாக்கள் 23:10. அதாவது இதோடைய மெயினான மோட்டோவே என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சிலம் குழந்தைகள். நம்ம இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த நரபலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதோடைய ஃபாலோவர்ஸ் இப்ப வரையும் கூட இருக்கு. நீங்க அநேகத்துல பார்க்கலாம். மேபி இப்போ நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா இன்னுமே கூட இந்த நரபலின்றது, குழந்தை பலின்றது இன்றைய காலகட்டத்துல கூட இப்ப வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே யார் காலம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான அந்த பேகன், அதாவது இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் வேதத்துல ஆல்ரெடி இருந்ததால இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியவங்களா நாம இருக்கிறோம். வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 12:31 வசனம் வாசிங்க. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம்.
உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டெரித்தார்களே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் இங்கு இஸ்ரேல் மக்களுக்கு இந்த தீக்கடக்கம் பண்ணாயாக, உங்கள் குமாரர் குமார்த்திகளை நீங்கள் பலி சுட்டெரிக்காதீர்கள் என்ற இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் அநேக தீர்க்கதரிசினர், எரேமியா, எசேக்கியேல் மாதிரியான தீர்க்கதரிசிகள் கூட இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அநேக எச்சரிப்புகள் கொடுத்திருக்காங்க. தேவன் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அநேகத்துல இந்த குழந்தை பலியை பற்றி தேவன் இங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதனால இன்றைய நாள் நம்ம இதை ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமா நம்ம எடுத்துக்கொண்டு, இப்ப தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அநேகத்துல என்ன சொல்லியிருக்காரு, நீ கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவருக்கு செய்து, அதாவது இந்த புறஜாதியர்கள் செஞ்சிருக்காங்க, ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு தேவன் சொன்னா, இங்க ஒரு ராஜா என்ன பண்ணார் பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11:7. 1 ராஜாக்கள் 11:7. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கு அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோக்குக்கும் மேடையை கட்டினான். இங்க சாலமோன் ராஜா என்ன பண்றாருன்னா, மிகப்பெரிய ஞானி அவரு. நம்ம எல்லாரையும் காட்டினா அவர் என்னவா இருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய ஞானி. ஆனா அவரே என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மோலேக்குக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மாதிரி மேடைகள் இல்ல, அநேக மேடைகளை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கட்டி அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, தேவன் சொன்ன கட்டளை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இங்க சாலமோன் ராஜாவை என்ன பண்ணிருக்காருன்னா இந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கட்டியிருக்காரு. அவர் கட்டினதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் திருமணம் பண்ண அந்த ஒரு ஸ்திரீனுடைய இச்சைக்காக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரியான மேடைகள் எல்லாம் அவர் கட்டியிருக்காரு. மேலும் நம்ம வசனம் ஒண்ணு வாசிக்கலாம். நாம என்ன ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா, எதுக்கு இந்த மோலேக்குக்காக அந்த புறஜாதியர்கள் எதுக்கு பலியிடணும்? உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குங்களா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் அன்னைக்கு அந்த ஒரு பலி அவர்கள் செலுத்தி இருக்க காரணம் என்னவா இருக்கும்? பேசலாம். ஏன்னா சண்டே நம்ம பேசணும். அநேக விஷயங்கள் நம்ம பேசினாதான் தெரியும். நீங்க சொல்லலாம், எதுக்கு பலி இடுறாங்க? இந்த நர பலி எல்லாம் இடுறாங்கல்ல, இப்ப இடுறது நமக்கு தெரியல. அந்த காலத்துல ஏன் இட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல அநேக ராஜாக்களுக்கு என்ன வந்திருக்கும்னா யுத்தங்கள் எல்லாம் வந்திருக்கும். நம்ம அதை பின்னாடி வர வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3:26. 2 ராஜாக்கள் 3:26. யுத்தம் மும்முரமாய் இருக்கிறதென்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலுமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. இங்க இந்த புறஜாதி ராஜாவாகி இந்த மோவாபின் ராஜாவுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை வந்திருக்கு. அந்த நிலைமையில இப்ப என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சண்டை, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும்போது இவரால என்ன பண்ண முடியலன்னு பாத்தீங்கன்னா, அந்த யுத்தத்துல அவரால் என்ன பண்ண முடியலன்னா, அவரால் ஜெயிக்க முடியல. அதனால அவர் இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, வசனம் மேல வாசிக்கலாம். 27. 2 ராஜாக்கள் 3:27. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் உண்டானதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள். இந்த மோவாப் ராஜா இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்திருக்கு. ஆனா அவர் இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, வசனத்துல வாசிச்சிருக்கோம், தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் தலைச்சன் புத்திரனை பிடித்து, அதாவது அவருடைய நெக்ஸ்ட் வாரிசு, அவருடைய ஒரே வாரிசு யார் தான்? அந்த குழந்தை தான் நெக்ஸ்ட். அவருக்கு அப்புறமா ராஜா இருக்க போற அந்த குழந்தை அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப இவர் என்ன பண்றாருன்னா அங்க ஒரு பலி செலுத்துறாரு. யாருக்கு? அந்த பேச தெரியாத ஒரு விக்கிரகத்துக்கு, நடக்க தெரியாத ஒரு விக்கிரகத்துக்கு ஒரு புறஜாதி மனுஷன் என்ன பண்றாருன்னா எதை பலி செலுத்துறாருன்னா, ஒரு தன்னுடைய பச்சிலம் குழந்தை, அதாவது ஒரு விலை உயரப்பட்ட ஒரு மிகப்பெரிய பலினா இந்த ஒரு பலியை தான் அவங்க சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு பச்சிலம் குழந்தையுடைய பலி, அதாவது ஜீவனா மரணமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, தன் உயிருக்கு உயிரா நேசிச்ச அந்த பிள்ளையே என்ன பண்ணிடுறாரு இப்ப இவரு அங்க பலி செலுத்த ஒப்பு கொடுத்துறாரு. இன்னைக்கு நாம இந்த மாதிரி பலி தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா கட்டாயமா இல்ல. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற பலி ரொம்ப சின்னதுதான். ஆனா இவர் அந்த கடவுளுக்கு எவ்வளவு உண்மையா இருக்காரு பாருங்க. அவருடைய சொந்த குமாரனையே, சிரேஷ்ட புத்திரனே என்ன பண்ணிடுறாரு. அப்ப அவருக்கு அந்த கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும், அவர் வணங்கக்கூடிய கடவுள். ஆனா ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிற நமக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கு, எந்த அளவுக்கு சத்தியத்துல ஈடுபாடு இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம திருந்தி இருக்கோம், இது எல்லாமே ஒரு கேள்விக்குறிதான். ஆனா புறஜாதி மக்கள் அங்க அவர்களுடைய அந்த விக்கிரக சிலைக்கே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா
மிக உயர்ந்த பலியை என்ன பண்ணிருக்காங்கன்னா கொண்டு போய் செலுத்தி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவர்கள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த பலிகள் எல்லாம் அவங்க செலுத்துறதால அவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லைங்களா, எதுக்கு செலுத்திருப்பாங்கன்னு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த ஒரு பிராக்டிஸ் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்கு. நீங்க அநேக டிவிகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கலாம். பழைய காலத்துல எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த நரபலியை குறித்து நம்ம அநேக விஷயங்கள் பண்ணிருக்கலாம். அவர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸ் தான் இருந்திருக்கு. இதே பிராக்டிஸை தான் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்தியால கூட பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்தியால இந்த சைல்டு பிராக்டிஸ் இருக்கு, இந்த சைல்டு சாக்ரிஃபைஸ் பலிகள் இருக்கு. ஆனா இதே மாதிரியான பிராக்டிஸ் வந்து இந்தியால இருக்கு. அதாவது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வரைக்கும், அதாவது 1829 இது முடிச்சிருக்கு. அதாவது ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது என்ன ஆகுங்க, அதாவது இது நீங்க படிச்சிருப்பீங்க, ஹிஸ்டரி படிச்சிருந்தா அந்த சத்தின்னு ஒரு இது இருக்கு. உடன்கட்டை எரிதல். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சப்ஜெக்ட்க்கு ரிலேட்டடா தான் இருந்தாலும் தான் போட்டிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து இந்த 1829 ஒரு 100-200 இயர்ஸ் பிஃபோர் எல்லாம் வந்து ஒரு கணவன் மனைவி இருந்தா என்ன ஆடுவாங்கன்னா, அந்த கணவன் மறிச்சுட்டா என்ன பண்ணிடணும், அந்த மனைவியை என்ன பண்ணணும்னா அவங்க கூட சேர்த்து எரிச்சிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த மக்கள் எல்லாம் நமக்கு முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்ப இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1829 வரையும் தான். அதாவது ஹிஸ்டாரிக்கல் வியூ ஆஃப் விடோ பர்னிங் இன் ஈஸ்ட் இந்தியா. அதாவது ஈஸ்ட் இந்தியால விடோ பர்னிங் ஆல்சோ கால்ட் சத்தி. அதாவது இந்த மாதிரியான ஒரு ஹிந்து ட்ரெடிஷனல்ஸ், அதே மாதிரி இன்னைக்கு இந்த ட்ரெடிஷனல்ஸ் எல்லாம் இன்னைக்கு இல்ல. ஆனா இந்த சைல்டு சாக்ரிஃபைஸ்ன்னு இன்னுமே என்ன பண்றாங்கன்னா மர்மமான முறையில அநேக இடத்துல பண்றாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய ஒரு சில தேவைகளுக்காக அவங்க பண்ணி கொண்டுதான் இருக்காங்க. நான் முன்னாடி கேட்ட கேள்வி மாதிரிதான், ஏன் இவங்க இந்த பலி செலுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, the logic behind these horrors was rooted in pagan in times of war, famine and drought. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புறஜாதி ராஜாக்கள் எல்லாம் எதுக்கு பலி செலுத்துவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்தா அந்த யுத்தத்துல என்ன பண்ணணும், அந்த புறஜாதி ராஜாக்கு ஒரு ஜெயம் கிடைக்கணும்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சொந்த குமாரன் குமார்த்தியை என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பலி செலுத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாம நாட்டுல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்துட்டா, ஒரு பசி பட்டினின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டா, மழை இல்லை, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டா மிக உயர்ந்த பலியா அவங்க கருதுறது எதுதான் பாத்தீங்கன்னா இந்த சைல்டு சாக்ரிஃபைஸ், அதாவது இந்த குழந்தை பலியை இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த குழந்தை அந்த அதாவது கொஞ்சம் கூடமே அந்த ஒரு ஈவு இறக்கமே இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பச்சிலம் குழந்தை, அதாவது இன்னசென்ட் பிளட் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அந்த ஒரு இன்னசென்ட் பிளட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஒரு பூமியில என்ன பண்ணிருக்காங்கன்னா ஊற்றி இருக்காங்க. ஆனா இது தேவனுக்கு இதெல்லாம் பிரியமான்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா பிரியம் இல்லாத ஒரு சில விஷயங்களை தான் அவங்க அங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ராஜாக்கள் வந்து அவங்களுடைய தேவைக்காக பண்றாங்க. சாதாரண ஜனங்கள் எதுக்கு பண்றாங்கன்னா ஃபெர்டிலிட்டி ஆஃப் லேண்ட், அவங்க வந்து வாழ்க்கையில நல்ல ஒரு ரிச் ஆகணும், அவங்க செல்வ செழிப்பா இருக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிருக்காங்க இந்த புறஜாதி மக்கள். நான் புறஜாதி மக்கள் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எகிப்துல இருந்து கானான் வழியா இப்ப தேவன் கொண்டு வராரு, அநேக கட்டளைகள் மோசே ஆரம் மூலமா கொடுத்து அவங்க வரும்போது இப்போ தேவன் அநேக விதமான கட்டளைகள் நியாயப்பிரமாணம் கொடுத்து இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்துல நம்ம இப்ப வாசிச்சோம். ஆனா இப்ப இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா அவர்களும் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிராக்டிஸா, அதாவது இவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க இஸ்ரேல் மக்கள், இந்த 7 ஜாதிகள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க பண்ற பிராக்டிஸ் எல்லாமே கூர்மையா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களே பார்த்து 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 இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பழகிறதுனால என்ன ஆயிருக்கு பாத்தீங்களா, அவங்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்களும் இந்த ஒரு மிக மோசமான ஒரு விஷயத்துக்குள்ள போய் மாட்டிட்டாங்க. அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பன்றியோட சேர்ந்த கன்றுக்குட்டி எதில் தான் போனா பன்றி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த ஆர்டிகல் படிக்கும்போது பிரதர்ஸ் இதெல்லாம் கோட் பண்ணிருக்காங்க. அதாவது பன்றியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி எப்படி போய் தவறா போய் விழுதோ அதே மாதிரிதான் இந்த பன்றி மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள் பண்ண தவிர இந்த அருமையான கன்றுக்குட்டி இஸ்ரேல் மக்களை தேவன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு மிகப்பெரிய விடுதலை இருந்து காப்பாற்றி கொண்டு கூட்டு வரும்போது இப்ப இந்த கன்றுக்குட்டி என்ன இருக்குன்னா இந்த பன்றி கூட்டுல போயிட்டு இந்த சேத்துல போயிட்டு என்ன இருக்குன்னா நல்லா மாட்டிக்கொண்டு இருக்கு. ஏன்னா இஸ்ரேல என்ன பண்ணிருக்காங்கன்னா likewise the Israelites joining the foreigners did the same mistake. இஸ்ரேல் மக்களும் எல்லா கட்டளை நியாயப்பிரமாணம் கொடுத்த போது கூட அவர்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு நரபலியான ஒரு சில விஷயங்கள் இந்த சைல்ட் சாக்ரிஃபைஸ அவர்களும் அங்க கொடுத்திருக்காங்க. ஆனா இது எல்லாமே இப்போ இந்த மாதிரியான ஒரு மோலேக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பலிய இப்ப தேவன் எப்படி பாக்குறாரு பாத்தீங்கன்னா தேவனுடைய கமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது தேவனுடைய கட்டளை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்காரு மோசே மூலமா. தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா நியாயப்பிரமாணத்துல do not give your children as sacrifice to Molech, அதாவது நீ மோலேக்குன்னு பலி செலுத்தாதன்னு தேவன் சொல்லியிருக்காரு. நீ அப்படி பண்ணா if you do you are dishonoring my name, நீ வந்து அப்படி பண்ணனா நீ நாமத்தை வந்து என்ன பண்றனா பரிசுத்த குலைச்சல் ஆக்குற.
தேவன் என்ன சொல்றாருன்னா நீ அப்படி பண்ணா பரிசுத்த குலைச்சல் ஆக்குற. அது மட்டும் இல்லாம மூணாவது என்ன ஒரு விஷயம் இந்த ஒரு பாடத்துல தேவன் சொல்றாரு பாத்தீங்கன்னா, இஃப் யூ டூ, அதாவது நீ இந்த மாதிரி பண்ணனா, இந்த மாதிரி ஒரு பலி நீ இட்டனா, த லேண்ட் இட் செல்ஃப் வில் வாமிட் யூ அவுட், அதாவது அந்த பூமியை என்ன பண்ணணும்னா உன்னை கக்கி போட்டுடும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அங்க தேவன் அவருக்கு இஸ்ரேல் மக்களுக்கு அங்க கொடுத்திருக்காரு. இது எல்லாமே வந்து பழிச்சுதா இல்லையான்னு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம தேவனுடைய நாமத்தை டிஸ்ஆனர் பண்றோமா, பரிசுத்த குலைச்சல் ஆக்குறோமா? இல்லையா? ஆக்குறோமா இல்லையா? அது நமக்கு தான் தெரியும். ஏன்னா தேவன் சொல்லக்கூடிய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கிறோமா, தேவன் சொல்லக்கூடிய கட்டளைகளை நம்ம இப்ப வரைக்கும் கீழ்ப்படுகிறோமா, நம்ம கிட்ட அன்பு இருக்கா? தேவன் என்ன சொல்றாரு, சத்ருக்களே சிநேகிக்கணும்னு சொல்லிட்டாரு. அதாவது ஒரு புது சிருஷ்டி நாளைக்கு உலகத்துக்கே தாயாக போற ஒரு நிலைமை. ஒரு தாய் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய குழந்தை எவ்வளவு தப்பு பண்ணாலும் அரவணைக்க தான் பாப்பா. இன்னைக்கு நம்ம அரவணைக்கிறோமா? நம்மள யாராவது எதனா சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணிடுறோம், முகதாட்சினை காட்டிடுறோம். இல்ல வேற ஏதாவது நம்மள ஒரு நம்ம தப்பே பண்ணிருப்போம், நம்ம சொல்ற தப்பை எடுத்து சொன்னாலே அவங்க கிட்ட நம்ம என்ன பண்றது இல்ல, கனெக்ஷன் கட் பண்ணிடுறோம். அந்த மாதிரி தான் நம்ம நிலைமை இருக்கு. ஆனா இப்ப தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து என்ன பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே. அதே தான் புது சிருஷ்டிக்கும். நாமளும் அந்த மாதிரியான பரிசுத்த குலைச்சல் ஆக்குறோமா இல்லையான்னு நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரேல் மக்களுடைய அந்த தேவன் அந்த கானான் தேசத்தை கொடுத்தாரு இல்லைங்களா, இப்ப தேசமே என்ன பண்ணிடும் பாத்தீங்கன்னா வாந்தி பண்ணி போடிடும். அதாவது நீ இந்த மாதிரி தப்பு செஞ்சா த லேண்ட் இட் செல்ஃப் வில் வாமிட் யூ, அதாவது தேவன் அந்த ஒரு லேண்டுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு இன்னசென்ட் பிளட் அவங்க சிந்ததால இப்போ என்ன ஆயிட போறாங்கன்னா அந்த ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே இப்ப என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன பண்ண போறாங்க, ஒரு பனிஷ்மெண்ட் குள்ள போக போறாங்க. மேலும் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 7:31 வசனம் மட்டும் வாசிங்க. தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னோடும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. இப்ப நம்ம தேவன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மோலேக்கு பலி செலுத்துறாங்க தேவனே, இதெல்லாம் ஓகேவா, நாங்களும் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாமான்னு நம்ம கேட்டா இப்ப தேவன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பதிலு, அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. அதான் தேவன் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நான் சொல்லவே இல்லைப்பான்னு தான் தேவன் நமக்கு இன்னைக்கு சொல்றாரு. ஆனா அன்றைய நாள் அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தேவன் மனதுல தோன்றாத ஒரு விஷயத்த தேவன் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அன்னைக்கு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். யாத்திராகம் வாசிக்கலாம். யாத்திராகம் 13:12. கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக, அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். இங்க தேவன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அவர்கள் அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பச்சிலம் குழந்தைய அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கடவுளுக்காக கொன்னுட்டு சொல்றாரு. ஆனா இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா அவைகள் ஆண்கள் கர்த்தருடையவைகள், அதாவது பிறக்கிற அந்த முதல் தலைச்சன் பிள்ளை எல்லாருமே யாரோடது பாத்தீங்கன்னா அது தேவனுக்குரியது. இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த தலைச்சன் பிள்ளைகளே காப்பாற்றிருப்பாரு. அதாவது அந்த சங்கார தூதன் வரும்போது தேவன் என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தான் பலியிட்டு இந்த தலைச்சன் பிள்ளைகளை அங்க தேவன் காப்பாற்றிருப்பாரு. நம்முடைய தேவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தேவன். மாறாக நம்ம பிள்ளைகளை பலியிடக்கூடாதுன்னு தான் தேவன் நமக்கு அங்க கட்டளை இருக்காரு. அதே மாதிரிதான் தேவன் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் மக்களுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த தலைச்சன் பிள்ளைகளை நான் காப்பாற்றிருக்கேன். ஆனா நீ என்ன பண்ணிடக்கூடாது, அந்த தலைச்சன் பிள்ளைகளை அந்த ஒரு சிலை வழிபாட்டுக்கு நீ கொண்டு போய் சேர்க்க கூடாதுன்னு தேவன் அங்க கட்டளை ஏற்றிருக்கிறத நம்ம பாக்குறோம். மேலும் வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 3:13 வசனம் மட்டும் வாசிங்க. முதற் பேரானவை எல்லாம் என்னுடையவை. நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமுள்ள முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்ததினாலே அவைகள் என்னுடையவைகளாய் இருக்கும். நான் கர்த்தர் என்றார். இங்க தேவன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அந்த எகிப்துல இருந்து வெளியே வரும்போது தேவன் அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அந்த தலைச்சன் பிள்ளையெல்லாம் கொண்டு வருவார் இல்லைங்களா, ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை பயணம் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இங்க தேவன் மென்ஷன் பண்றாரு என்னாகமத்துல. அந்த பிள்ளைகள் எல்லாருமே என்ன பாத்தீங்கன்னா எனக்கென்றவர்கள் தேவன் இங்க முதற்பினர் எல்லாம் என்னுடையவைகள் நாங்க தேவன் சொல்றதை நம்ம பாக்குறோம். மேலும் வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 20:1-5. கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலேக்குக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும்.
தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க பாருங்க, தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. ஓகேங்களா? தேவன் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்கிறாரு. இப்ப தேவன் கொடுக்கிற கட்டளை இப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர்களும் இஸ்ரவேலின் வாசம் பண்ணுகிற அதாவது இஸ்ரவேல் புத்திரர்களா இருந்தாலும் சரி, அவங்க கூட வாசம் பண்ணுவாங்க இல்லையா, அந்நிய ஜனங்கள். இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நிய ஜனங்களாலும் எவனாகிலும் தன் சந்நிதியில் ஒரு பிள்ளையை மோலேகுக்கு கொடுத்தால் அவன் என்ன பண்ணணுங்க? அவன் கொலை செய்யப்பட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சில தண்டனைகள் இன்னைக்கு இருந்தா நம்ம இங்க யாருமே இங்க உட்கார்ந்தே இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு டைரக்டா ஆப்ஷனல் தான். தேவனுடைய கட்டளை ஒருத்தர் மீறாரா, அங்க மரணம் தான். இந்த கிரேஸ் பீரியட் எல்லாம் இங்க காஸ்பல் ஏஜ்ல மட்டும்தான். ஆனா இன்னைக்கு நம்ம துணிச்சலா என்ன பண்றோம்னா, சத்தியமே இன்னும் தெரியாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எது உண்மை சத்தியம், தேவன் கொடுத்த சத்தியம் எதுதான், புது சிஷ்யன் அழைப்புனா என்னன்னு நம்ம தெரியாமே நம்ம உட்கார்ந்துருந்தா நம்ம என்னதான் பண்ண முடியும்னா, கட்டாயமா நம்ம மோலேக்குக்கு நம்ம பலி செலுத்துறவர்களா நம்ம மாறுவோம். ஆனா இங்க தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தேசத்துல அந்த மாதிரி யாருன்னா செஞ்சா நீ என்ன பண்ணனா, கொலை செய்யப்பட வேண்டும், தேசத்தின் ஜனங்களும் அவன் மேல் கல்லெறிய வேண்டும். அப்படியே வசனத்தை கண்டினியூ பண்ணுங்க. அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலேக்குக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரியான ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு மோலேக்குக்கு பலி கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த ஜனத்திலே இருக்க முடியாது. அந்த அந்த லேண்டே அவங்கள என்ன பண்ணிடுன்னா வாமிட் பண்ணிடுன்னு நம்ம வசனம் வச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவார் தேவன். அதே மாதிரிதான் இப்போ மேல வசனம் வாசிக்கலாம், 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலேக்குக்கு கொடுக்கும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கஞ்சாடையாய் இருந்தார். இந்த வசனம் புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு இந்த வசனம் கிளியரா புரியுது? அவன் தன் சந்ததியிலே ஒரு பிள்ளையை மோலேக்குக்கு கொடுக்கும் போது, அதாவது என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேல் மக்களும் சரி ஒரு புறஜாதியும் சரி மோலேக்குன்னு கொடுத்துட்டாங்க. தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கஞ்சாடையா இருந்தால். அதாவது என்ன பண்றாங்கன்னா, தேவன் கொடுத்த கட்டளை என்னன்னா, ஒருத்தங்க மோலேக்குக்கு பலி செலுத்திட்டாலே நீ என்ன பண்ணணும்னா கல்லெறிந்து கொல்ல வேண்டும் தான் தேவன் அங்க கட்டளை எடுத்திருக்காரு. இங்க அந்த மாதிரி ஒரு சில வகுப்பார் என்ன பண்றாங்கன்னா, பண்ணும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கஞ்சாடையா இருந்தால். அதாவது நீ மோலேக்குக்கு பலி செலுத்து, நான் சொல்ல மாட்டேன் தேவனுக்கு, நீ பண்ணு பாத்துக்கலான்ற ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் தான். இந்த மாதிரி அதாவது ஒரு தவறு செய்தவர்களுக்கு துணை போற ஒரு சில இதுவா இருந்தா, இங்க கஞ்சாடைன்றது ஒரு தவறு செய்யறாரு ஒருத்தர், தேவனுக்கு விரோதமாக ஒருத்தர் தவறு செய்யறாரு தெரியும் போது அவருக்கு துணையாகிய ஒரு சில வகுப்பாரா இருந்தா தேவன் இப்ப அவங்களுக்கு என்ன சொல்றாரு பாத்தீங்களா? வசனம் வாசிங்க, 5ஆம் வசனம். நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மோலக்கே விபச்சார மார்க்கமாய் பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். இங்க தேவனுடைய பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, மோலேக்குக்கு பலி செலுத்தினரும் சரி மோலேக்குக்கு பலி செலுத்துறதுக்கு சப்போர்ட் பண்றாங்களா, அவர் பண்றது தப்பு இல்லைங்கன்னு சப்போர்ட் பண்றாங்களா. தேவன் சொல்லிட்டாரு மோலேக்குக்கு பலி செலுத்தினா மரணம் தான். அந்த மரண தண்டை, அதாவது அந்த மோலேக்குக்கு பலி செலுத்தவங்கள காப்பாத்துறாங்கல்ல. இன்னைக்கும் சபைகள் அநேகர் என்ன பண்றாங்க தெரியுங்களா, ஒரு சில சகோதரர்கள் தப்பு பண்ணும்போது கண்டித்து புத்தி சொல்றது இல்ல, அவங்க சொல்ற தப்புக்கு துணை போயிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கும் சத்தியம் தெரியல, அவங்களுக்கும் சத்தியம் தெரியல. சத்தியம் தெரிஞ்சவங்களா இருந்தா கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுவாங்க, இது தப்புன்னு. தேவன் இங்க அதுதான் கண்டனம் பண்ணியிருக்காரு. தேவன் கட்டாயம் அன்பு செலுத்த சொல்லியிருக்காரு. ஆனா தேவனுடைய அன்பு நீதியின் பிரகாரமா தான் இருக்கும். தேவன் நியாயப்பிரமாணம், தேவனுக்குன்னு ஒரு நீதி இருக்கு. அந்த ஒரு நீதியின் பிரகாரமாக தான் தேவன் அங்க அந்த ஒரு ஜட்ஜ்மெண்டே அங்க கொடுக்குறாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோலேக்குக்கு பலி செலுத்தணும் சரி, அதுக்கு துணை போறாங்க பாத்தீங்களா, நீ மோலேக்குக்கு பலி செலுத்தினா கூட பரவாயில்ல, தேவன் நம்மளை பார்த்துப்பாரு, அந்த மாதிரி பண்ணா கட்டாயமா அவங்களும் அறுப்புண்டு போவார்கள் தான் இங்க வசனம் நமக்கு சொல்லுது. இதை குறித்து இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம என்னெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்ப பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு பலிய தேவன் எப்படி ஒரு விஷயமா பாக்குறாரு பாத்தீங்கன்னா, ஒரு 3 விஷயமா பாக்குறாரு. அதாவது தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த மோலேக்குக்கு பலி இருந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவன் ஒரு ஐடல் இல்ல, அதாவது ஒரு விக்கிரகத்துக்குரிய ஒரு தேவன் இல்ல, அவரு ஜீவனுள்ள தேவன். நம்ம அனைவருக்குமே தெரியும், ஜீவனுள்ள தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நமக்கு விக்கிரகம் ஒரு பொருட்டில்லை. நமக்கு விக்கிரகம்னா உங்களுக்கு புரியும், அதாவது விக்கிரகம்னா இந்த சிலை வழிபாடு. விக்கிரகம் பத்தி நம்ம அநேகம் தெரியும். அதாவது தேவனுக்கு மேல எதுவா இருந்தாலும், அது நீங்க பணமா இருந்தாலும் சரி, ஒரு சகோதரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, சத்தியம் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து,
இது மூணுத்துக்கு மேல நீங்க எதை கொண்டு போய் வச்சுட்டாலும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அது ஒரு விக்கிரகத்துக்கான ஒரு சில விஷயங்கள் தான். அதாவது தேவன் என்ன சொல்றாருன்னா, அவர் புறஜாதிகளின் விக்கிரகங்களை போன்றவர் அல்ல. தேவன் விக்கிரக ஆராதனையை விரும்பக்கூடியவர் அல்ல. ரெண்டாவது தேவன் என்ன சொல்றாருன்னா, சில்ட்ரன் பிலாங் டு ஹிம் நாட் டு மோலேக். அதாவது பிள்ளைகள் தேவனுக்குரியவர்கள் தான், மோலேகுக்கு குறியவர்கள் அல்ல. இஸ்ரேல் வால் கமாண்டட் டு ரிடீம் த ஃபர்ஸ்ட் பார்ன் த்ரூ த சப்ஸ்டிடியூஷன் நாட் சாக்ரிஃபைஸ். அதாவது இஸ்ரேலர் மூத்த பிள்ளைகள் பலியிடுவதின் மூலம் அல்ல, பலியில் மீட்கப்பட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அதாவது பலியினால மீட்கப்படணும் இந்த தலைச்சன் பிள்ளைகள் தான் தேவன் அங்க கட்டளையிட்டு இருக்காரு. மூணாவது தேவன் என்ன சொல்றாருன்னா, டு ஆஃபர் சில்ட்ரன் டு ஐடல்ஸ் ப்ரொஃபேன்ட் ஹிஸ் நேம் அண்ட் டிஃபைல்ட் ஹிஸ் லேண்ட். அதாவது பிள்ளைகளை சிலைகளுக்கு பலியிடுவது அவருடைய நாமத்தை அவமதித்து பரிசுத்த குலைச்சலாக்கி அவருடைய தேசத்தை தீட்டுப்படுத்தியது. அதாவது இந்த மாதிரி இன்னசென்ட் பிளட் அவங்க சிந்தறதால அந்த ஒரு தேசமே என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஒரு தீட்டாயிடுச்சுன்னு தேவன் இங்க சொல்றாரு. மேலும் நம்ம சப்ஜெக்ட்ல இன்னும் போலாம். எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கீங்களா, தூங்கிட்டு இருக்கீங்களா? தூங்கிட்டு இருக்கீங்களா? பேசினா மூச்சு இருக்கவங்க பேசுவாங்க. சரி, தூக்கம் வந்தா தூங்குங்க. அதுக்கும் ஒரு பாடம் இருக்கு, ஒரு எச்சரிப்பு இருக்கு. தூங்குறதுக்கும் ஒரு எச்சரிப்பு இருக்கு இந்த பாடத்துல. இது எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஆல்ரெடி பைபிள் ஸ்டூடெண்ட் ரிசோர்ஸ்ல இருந்த ஒரு சப்ஜெக்ட் தான் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். அதனால தேவன் சொல்ற வார்த்தை தான் அது. வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11:7. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலேக்குக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். சாலமோன் மிகப்பெரிய ஞானி. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் அதிகமா நேசிச்ச மனைவிக்காக இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, தேவனுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த மேடைகள் எல்லாம் கட்டிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தேவனை விட்டே விலக போயிட்டாரு. நம்ம சத்தியத்துல வந்தோம்னா நம்ம இறுக்கமா பிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னது? சரி, 2 விஷயம் சொல்லுங்க. பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவங்க 2 பேரும் இறுக்கமா பிடிச்சாலே சத்தியத்தை இறுக்கி பிடிச்ச மாதிரி தான். நம்ம இறுக்கி பிடிக்க வேண்டியது இது மட்டும்தான். மாறாக நம்ம சபையில இருக்க எல்டரையோ நம்ம சபைக்கு எந்த ஒரு எல்டரையும் நம்ம இறுக்கி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த எல்டருமே அதே பொசிஷன் தான் இங்க போறாரு. தேவன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். 1 வருஷம் நீங்க சபையை நடத்துங்க, அப்படிதான், அவ்வளவுதான். மத்தபடி தேவனையும் நம்ம சத்தியத்தை மட்டும்தான் நம்ம இறுக்கி பிடிக்கலாம் நம்ம இருக்கிறோம். இங்க சாலமன் என்ன பண்றாருன்னா, சாலமன் யாருங்க? சாலமன் ஒரு ராஜா, இஸ்ரேலின் ராஜா. அவரே என்ன பண்ணிட்டாருன்னா இங்க அந்த மோலேக்குக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அவரே மீறாரு. இன்னைக்கு நம்ம அநேக பைபிள் எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, நீதிமொழிகள் அநேக எச்சரிப்பெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. சாலமன் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாரு. லாஸ்டா நமக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, இது எதையுமே நீ அனுபவிக்காத, இது எல்லாமே மாயை நமக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. வசனம் வாசிக்கலாம். இப்ப இன்னொரு ராஜா பார்க்கலாம், வாசிக்கலாம். 2 நாளாகும் 28:2-3 வசனம் வாசிங்க. ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாய் இருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்கம் பண்ணினான். இங்க ஆகாஸ் ராஜா என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, தன் குமாரனை முதலாய் தீக்கடக்கம் பண்ணினான். இவர் இங்க என்ன பண்ணிருக்காருன்னா, தேவனுடைய கட்டளை என்ன, தீக்கடக்கம் பண்ணாத, சைல்டு சாக்ரிஃபைஸ் பண்ணாதன்னு இங்க தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு. ஆனா இவரும் ஒரு ராஜா தான். இன்னைக்கு நம்மளும் ராஜாக்களா அழைக்கப்பட்டிருக்கோம். நாமளும் தீக்கடக்கம் பண்றோமா இல்லையான்னு நமக்கு பின்னாடி எச்சரிப்பு இருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, குமாரன் முதலாய் தீக்கடக்கம் பண்ணினான். அதாவது அந்த சைல்டு சாக்ரிஃபைஸ இங்க ஒரு இஸ்ரேல் ராஜா என்ன பண்ணிருக்காரு, அதான் சொல்லுவாங்க இல்ல, பன்றியோடு சேர்ந்து கன்றுக்குட்டியோட சேர்ந்த பன்றியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணோம், அந்த ஒரு இதுதான். அதேதான் இவரை என்ன பண்ணிட்டாருன்னா, அதாவது ஒண்ணு இல்லை, அந்த ஈர்ப்பு தான். இன்னைக்கு கூட நமக்கு உலக மக்கள் எல்லாம் பார்த்தா ஒரு ஈர்ப்பு வரும் கட்டாயமா. அது என்ன சொல்றதுன்னா, தேவன் அப்படிதான் அனுமதிச்சிருக்காரு. ஆனா நம்ம இறுக்கமான வாசல்ல தான் போனோம்னு தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. அது நம்முடைய சிந்தை, நம்முடைய கேரக்டர் நம்ம மாத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆகாஷ் ராஜா அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த தீக்கடக்கம் பண்ணிட்டாரு. 3வது இன்னொரு ராஜா பார்க்கலாம். 2 நாளாகும் 33:6. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதா இருந்து அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதையும் செய்தான்.
இங்க மனாசே ராஜாவும் என்ன பண்றாருன்னா அதே ஒரு சில தப்பை தான் என்ன பண்றாருன்னா, ஆனா இவங்க எல்லாருமே யாருக்கு தான் ராஜா? இஸ்ரேல் யூதா கோத்திரத்துக்கு அந்த 12 கோத்திரத்துக்குடைய ராஜாக்கள் தான் இவங்க. இவங்க எல்லாருக்குமே தெரியும் தேவன் எப்படியெல்லாம் இஸ்ரேல் மக்களை கூட்டு வந்தாரு, எல்லாமே தெரியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அதே ஒரு மிஸ்டேக். இவர் என்ன பண்றாருன்னா அஞ்சனம் பாக்குறது, பில்லி சூனியம், குறி சொல்றது. இன்னைக்கு வரைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் கிட்ட கூட இந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள் இருக்கு, பார்த்திருப்பீங்க நீங்க. இன்னும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா நாள் பாக்குறது, போயிட்டு நம்ம அங்க அந்த சாமியார் கிட்ட போயிட்டு வரலாம்னு தெரியல, எனக்கு நமக்கு தெரியல இருக்கு. ஆனா ஒரு புறஜாதியர் இந்துக்கள் கிட்ட அது இருக்கு, அவங்க கிட்ட அது தப்பு இல்லை. அவங்க பண்ற தப்புனா அவங்க கடவுளுக்கு மேல இருக்கிற அந்த இதுல பண்றாங்க. ஆனா தேவன் இதெல்லாம் இல்ல பண்ணக்கூடாதுன்னு தேவன் இங்க வசனத்துல தெளிவா இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு கூட கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, இந்த நாள் பண்ணலாம் அந்த நாள் பண்ணலான்ற ஒரு சில நாட்கள் பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா தேவன் இது எல்லாமே அறிய இருக்கிறார். தேவன் பண்ணக்கூடாத ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் பண்றாங்க. வசனம் நோட் பண்ணீங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாலமன் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய மனைவிகளுக்காக என்ன பண்ணிட்டாரு, அநேக தோப்புகளை என்ன பண்ணிட்டாரு, அநேக விஷயங்களை அவர் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இப்ப சாலமோன், ஆகாஷ் ராஜா, மனாசே இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தேவன் விரும்பக்கூடாத ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க பண்ணிட்டு தான் நம்ம பாக்குறோம். ஆனா தேவன் இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணார்னா ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு வந்தார். யார் மூலமா பாத்தீங்கன்னா, through the king Joshua later defiled Tophet to stop the practice. அதாவது யோசியான்னு ஒரு ராஜா வருவாரு. அவருடைய நாட்கள் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த விக்கிரக தோப்புகள் எல்லாமே என்ன பண்ணணும்னா அழிக்கப்படும்னு தேவன் ஆல்ரெடி ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லியிருப்பாரு. இங்க என்ன பாத்தீங்கன்னா, the people did not change. அதாவது யோசியா ராஜா என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, மேடைகள் எல்லாத்தையுமே அகற்றிட்டாரு. அதாவது யோசியா ராஜா வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நிழலா நம்ம பார்த்திருப்போம். இவர் வந்து இங்க என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையுமே அங்க அழிச்சிட்டு இருப்பாரு. ஆனா அந்த லைன்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, the people did not change. இவர் மேடையை அழித்தா கூட மக்கள் என்ன பண்ணலன்னா, மக்கள் வந்து இன்னுமே மாறல. மக்கள் எதுல தான் இருந்தாங்கன்னா அந்த ஒரு விக்கிரக வழிபாட்டிலேயே தான் இருந்தாங்க. அந்த பலி செலுத்துறது, ஏன்னா அவங்களுக்கு தேவனை காட்டிலும் அதுதான் அவங்களுக்கு அதிகமா விருப்பம் இருந்திருக்கும். அதனால அவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. இந்த யோசியா ராஜா எப்படி பண்ணார் நம்ம வசனத்துல பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 21:1 வாசிங்க. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய ஆதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள். யோசியா ராஜா நமக்கு தெரியும் 8 வயதுல அவர் ராஜா ஆகுறாரு. இப்ப ஒரு ராஜாவாயிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 22:10-11. சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரணியாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்குது பாத்தீங்கன்னா, தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாண புஸ்தகமே என்ன இருக்கு பாத்தீங்கன்னா தொலைஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த யோசியா ராஜா பீரியட்ல தான் அந்த ஒரு ஆலயமே, தேவனுடைய ஆலயமே சுத்திகரிக்கப்படுது. அவரு அந்த ஒரு ஆலயத்தை வந்து என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அந்த விக்கிரக எல்லாத்தையுமே கிளீனிங் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஆசாரியன், அதாவது அந்த ஆசாரியனாகி இலக்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து, அதாவது இப்போ அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வந்து அந்த ஒரு ஆசாரியருக்கு அங்க கிடைக்கும் போது இப்ப அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்து இப்ப தேவனுக்கு முன்னாடி வாசிக்கிறாங்க. இது வாசிச்சிட்டீங்களா? இந்த வசனம் வாசிச்சிட்டீங்க இல்லைங்களா? அதாவது இப்போ ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கீழ்த்தி கொண்டு, அதாவது என்ன பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண புஸ்தகம் ரொம்ப நாளாவே அவங்க கிட்ட என்ன இல்ல இல்லாமே இருந்துச்சு. தேவன் என்ன ஒரு கட்டளை கொடுத்தாருன்னே தெரியாம இருந்ததால மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பேகன் வர்ஷிப்க்கு போயிட்டாங்க. ஆனா இப்ப நியாயப்பிரமாண புஸ்தகத்துல இருக்கிற வசனங்கள் எல்லாம் கேட்கும் போது இப்ப ராஜா என்ன பண்றாருன்னா தன் வஸ்திரங்களை என்ன பண்றாருன்னா கீழ்த்து கொண்டு அவர் என்ன பண்றாரு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் பண்ற தப்பு, அதாவது அவர் கண் முன்னாடியே தெரியுது பலி கொடுக்க கூடாது. மோலேக்கு சிம்பிளா சொல்லணும்னா அநேக கட்டளைகள் எல்லாம் இருக்கு. நம்ம இன்னைக்கு பாக்குற பாடம் ஒரே ஒரு தான். நம்ம இன்னைக்கு பாக்குற பாடம் என்னங்க, குழந்தை பலி தான் நம்ம பாக்குறோம். இந்த ஒரு விஷயத்தை தான் பாக்குறோம். அதாவது அவர் அநேக விஷயங்கள் அங்க படிச்சிருப்பாரு. படிக்கும் போதும் அங்க நடக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு, டோட்டல் ஆப்போசிட்டா இருக்காங்க. மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தேவன் சொல்லக்கூடிய பைபிள்ல இருக்கிற விஷயத்துக்கு அவங்க பண்ணக்கூடிய விஷயமும் ஆப்போசிட்டா இருக்கிறதால அவர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு என்ன பண்றாரு, அவர் அந்த இடத்துல அந்த ஒரு வஸ்திரத்தை
கிழித்து கொண்டு என்ன பண்றாருன்னா ஒரு வைராக்கியத்தை அங்க காட்டுறாரு. வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 23:11. கர்த்தரின் ஆலயத்திற்குள் போகிற இடம் தொடங்கி பட்டணத்துக்கு புறம்பே இருக்கிற நாத்தான் மேலெக் என்னும் பிரதானியின் அறை வீடு மட்டும் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றி சூரியனின் ரதங்களை அக்கினியில் சுட்டெரித்தான். இவர் என்ன பண்றாருன்னா அந்த மேடைகளெல்லாம் சுட்டெரிக்கிறாரு. மேலும் வசனம் வாசிங்க 23:12. யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்ததுமான பலிப்பீடங்களையும் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிப்பீடங்களையும் ராஜா இடித்து அவைகளின் தூளை அங்கே இருந்து எடுத்து கீதரோன் ஆற்றில் கொட்டினான். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த சாலமோன், ஆகாஸ்வேர் ராஜா, மனாசே ராஜா இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது இவருக்கு அந்த புக்கு கிடைச்ச உடனே இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல இது எல்லாமே ஒரு தவறான ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு இது எல்லாமே விக்கிரகமா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, எல்லாத்தையுமே அழிக்கிறாரு. இன்னைக்கு நமக்கும் வேத வசனம் இருக்கு. வேதத்துல அநேக எச்சரிப்பான பாடங்கள் இருக்கு. எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை சத்தியம், எது பொய் சத்தியமும் இருக்கு. ஆனா இதே வேதத்தை வச்சு இன்னைக்கு அநேக பொய் சத்தியங்களும் பேசி கொண்டிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், யார் எது சொன்னாலும் என்ன பண்றோம், யார் எது சொன்னாலும் இது சத்தியம், இதுதான் சத்தியம்ட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த பூம் பூம் மாறு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நம்ம தலையாட்டி கொண்டிருக்கோம். ஆனா நம்ம தலையாட்டுறதுக்கான வரல. இங்க இந்த ராஜா என்ன பண்றாரு, ஒரு மிகப்பெரிய ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்கிறாரு. தேவனுடைய கட்டளை இதுவான்னு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், இதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே கீழ்படுறதே இல்லை. ஆனா இந்த ராஜா என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் வசனத்தை படிக்கிறாரு, வசனம் கிளியரா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு, இங்க நடக்கிறது எல்லாம் தப்பா இருக்கு. போல்டா என்ன பண்றாருன்னா எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னா டிஸ்ட்ராய் பண்றது நம்ம பாக்குறோம். இதை குறித்து நமக்கு சங்கீதத்துல கூட அநேக வசனங்கள்லாம் இருக்கு. வசனம் வாசிக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. இப்போ இஸ்ரவேலர்கள் யாவே கடவுளின் கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகளை மோளேகுக்கு பலியாக கொடுக்க அனுமதிக்காதீர்கள். இதை செய்தால் என் நாமத்தை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். அவ்வாறு செய்தால் உங்களை அந்த தேசமே கக்கி போடும். இதே தான் இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு நமக்கும் நாமும் கூட இன்னைக்கு மோளேகுக்கு பலி செலுத்துறோமா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன பண்றோம், பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறோமா இல்லையான்னு நம்ம கட்டாயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை நம்ம அப்படி பண்ணா இந்த ஒரு அழைப்புல இருந்து தேவன் என்ன பண்ணிடுவார்னா நம்மளையும் என்ன பண்ணிடுவார்னா, தேவன் பெருசாலாம் ஒன்றும் பண்ண அழைப்புல இருந்து நம்ம வெளியே போயிடுவோம். அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்லிக்கலாம், நான் வந்து அழைப்புல இருக்கேன், நான் புது சிஷ்யா அப்புறம் நான் பரலோகம் போவேன்னு. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா வசனம் கிளியரா இருக்கு. தேவனுக்கு விரோதமா எதுனா ஒண்ணு நடந்தா அவன் அறுப்புண்டு போகக்கூடியதுதான் அவங்களுடைய நிலைமை. இது நம்ம அநேக விஷயத்துல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம லேவியராகம 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சதுபடி அதுதான் நம்ம இந்த மோளேகுக்கு பலி எடுக்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் இங்க நடந்திருக்கா, அவங்களுக்கு வந்து பலிச்சுதா? லேவியராகமம் 18ல இப்ப நம்ம வசனம் அந்த மோளேகுக்கு பலியிடக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து பலிச்சுதான்னு நம்ம இப்ப பார்க்கலாம். த வார்னிங் ஆஃப் லெவிக்டஸ் கேம் டு, அதாவது லேவியராகமத்துல இருக்கிற எல்லாமே என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, எல்லாமே அந்த தேவன் சொன்ன கட்டளைகள் மீறினதால ஜஸ்ட் as God said the Lord vomited them out. அதாவது தேவன் சொன்னாரு, நீ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணா அந்த லேண்டை என்ன பண்ணிட்டா உன்னை கக்கி போட்டுரும். அந்த விஷயங்களால் நடந்ததா பாத்தீங்கன்னா கட்டாயமா இஸ்ரேல் மக்கள் மத்தியில அது நடந்தது. த நார்த்தன் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் ஃபெல் டு அசிரியா, அதாவது 10 கோத்திரம் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, கிங் அசிரியா கிட்ட என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, அவர் வந்து சிறைப்படிச்சுட்டு போயிட்டாரு. தெரியும் இல்லைங்களா, 10 கோத்திரம் வந்து அசிரியா சிறைப்பட்டு போவாரு. அது எதனால பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் த இயர்ஸ் ஆஃப் அடல்டரி, டிவினேஷன்ஸ் அண்ட் சைல்ட் சாக்ரிஃபைஸ் இருக்கு. அதாவது இந்த மாதிரியான ஒரு சில பலிகள் அங்க செலுத்தத்தால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த லேண்டே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இடமே என்ன பண்ணிச்சுன்னா அந்த மக்களை கக்கி போட்டுச்சு. அதாவது தேவன் அந்த ஒரு இடத்த கானான் தேசத்தை ஒரு நல்ல ஒரு செழிப்பான தேசத்தை தேவன் அங்க கொடுத்தாரு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த லேண்டே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு புரஜாஜி ராஜா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இஸ்ரேல் மக்கள் கிட்ட ஃபுல்லாவே அதை வாங்கிட்டாரு. அதாவது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி தவறுகள் பண்ணதால இப்போ இஸ்ரேல் தேசம் யாருக்கு அடிமை ஆயிடுச்சுன்னா ஒரு புரஜாதி ராஜா அசிரியா ராஜா கிட்ட அடிமை ஆயிருந்த நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா கட்டாயமா இஸ்ரேல் மக்களை அந்த 10 கோத்திரத்தை அந்த நார்த்தன் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் ஃபெல் டு கிங் அசிரியா கிட்ட போயிடுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் பேர், அதாவது இந்த யூதா கோத்திரம் நம்ம பேசிக்கலாம் கேட்டிருப்போம், 10 கோத்திரம் தப்பு பண்ணாங்க, 2 கோத்திரம் என்ன பண்ணாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம்னா அவர்கள் தேவனுக்கு கொஞ்சம் பிரியமா நடந்தாங்க. ஆனா அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா காலப்போக்கில் அவர்களும் அதே தப்பதாங்க பண்றது நம்ம பாக்குறோம். லேட்டர் த சதர்ன் கிங்டம் ஆஃப் ஜூதா வாஸ் டேக்கன் இன்டு பேபிலோனியன், அதாவது
பாபிலோன் ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, அவரும் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த யூதா பெஞ்சமின் கோத்திரத்தை என்ன பண்ணிட்டாருன்னா, அவரும் வந்து சிறைப்பட்டு போயிட்டாரு. அந்த ஹாரோஸ் ஆஃப் மோலேக் வர்ஷிப், அதாவது the adultery bloodshed, அதாவது இன்னசென்ட் பிளட், அதாவது இன்னசென்ட் பிளட் நம்ம தமிழ்ல என்ன சொல்றது, குற்றமற்ற ரத்தத்தை சிந்தனால அந்த லேண்டே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அங்க இஸ்ரேல் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள அங்க போனதை நம்ம பாக்குறோம். அதாவது இப்ப பாபிலோன் ராஜா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, யூதா கோத்திரத்தையும் அங்க என்ன பண்ணிட்டாரு, யோசிச்சு பாருங்க. தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க வச்சாரு. அநேக அற்புதங்கள் அடையாங்கள் மோசே மூலமாகவும் ஆரோன் மூலமா அநேக ஒரு நியாயப்பிரமாணங்கள் எல்லாமே கொடுத்தாரு. கொஞ்சம் கூட மக்கள் திருந்தல. இன்னைக்கு அதேதான், கொஞ்சம் கூட மக்கள் திருந்தலன்றதுதான் தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள். மக்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, தேவன் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கறது இல்ல. அவங்களுக்கு எது பிரியமோ அதை மட்டும் தான் மக்கள் ஃபாலோ பண்ணாங்க. ஒருவேளை அப்படி ஃபாலோ பண்ணா அந்த அழிவு கட்டாயமா வந்தே தீரும். அந்த லேண்ட் இட் செல்ஃப் வில் வாமிட் சொல்றாங்க இல்லையா, அந்த பூமியை கக்கி போட்டுரும். நமக்கும் இன்னைக்கு எச்சரிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுவிசேஷ யுகத்துல ஒரு கிரேஸ் பீரியட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் இன்னைக்கு நம்ம செய்யற தப்பெல்லாம் மன்னிப்பாரு. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு இருக்கிறதால, அது அப்ளை ஆகிறதால தேவன் என்ன பண்றதுன்னா, யாரையுமே ஜட்ஜ்மெண்ட் உடனே கொடுக்கறது இல்ல. மாறாக இவங்க எல்லாருமே இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ள போயிருந்தால இந்த ரெண்டு கோத்திரம், அதாவது இஸ்ரேல் யூதா, இந்த ரெண்டு ராஜா, இந்த டிவைடட் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் ரெண்டுமே அசிரியா பாபிலோன் ராஜாக்கள் கிட்ட போயிடுது நம்ம பாக்குறோம். இது குறித்து எரேமியா இசைக்கள் எல்லாம் வந்து புலம்புவாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு இந்த ஸ்லேவரியில போயிடுவாங்கல்ல, பாபிலோன் கிட்ட அடிமையா போகும்போது நீங்க வசனம் நோட் பண்ணிக்கலாம். எரேமியா 7:30-34, எசேக்கியேல் 16, எரேமியா 7:31, சங்கீதம், இந்த மாதிரி அநேக இந்த மாதிரி வசனங்கள் எல்லாமே இவங்க வந்து புலம்ப ஆரம்பிப்பாங்க. அதாவது தேவன் சொன்னார் இல்லைங்களா, தீக்கடக்கம் பண்ண வேணாம் தேவன் சொன்னாரு, ஆனா இதெல்லாம் பண்ணதாலே நாங்க இப்ப நம்ம கூட ஒரு சில விஷயங்கள் தேவன் நம்ம சொல்றாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது தேவன் நம்ம சொல்ற எச்சரிச்சுட்டே வராரு, எச்சரிக்கிறாரு, கேட்கல. ஆனா இது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை போய் திரும்பி படிச்சா நமக்கு என்ன இருக்கும், ஐயோ அன்னைக்கு சொன்னாரே தேவன், ஆனா இன்னைக்கு வரையும் நான் கேட்கலன்ற ஒரு சில புலம்பல் எல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எரேமியாவின் புலம்பல் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வசனங்கள்ல அநேகமான அவங்க புலம்பி இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள வரலாம். என்ன ஒரு பாடத்துக்குள்ள வரலாம்னு பாத்தீங்கன்னா, சரி நமக்கான பாடம் இதுல இருந்து உண்டா, இதுல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு பாடம் இருக்கா, தூங்கிட்டீங்களா, இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் இருக்குங்களா சகோதரிகளே, பேசலாம். சகோதரர்கள் என்ன எழுதியிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எழுதிக்கிறது நான் அப்படியே போட்டுட்டேன். சாட்டையாகவே சாட்டை அடியாகவே உண்டு. சாட்டை அடினா என்ன, அடிச்சா என்ன ஆகும், தோல், நம்ம ஆடுதான் இயேசு கிறிஸ்துக்கு சாட்டை அடியில வந்துல, அடிச்சா தோல் பிச்சுட்டு ரத்தம் வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த பாடம் ஒரு எச்சரிப்பான பாடம். சாட்டையாகவே நமக்கு இருக்குதுன்றது தான் தேவன் இங்க புது சிருஷ்டிக்கு நமக்கு சொல்றாரு. அதாவது புது சிருஷ்டிக்கு இரு மடங்கான போதனைகள் இதுல இருக்கு, நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், ஓ இந்த மாதிரி இருக்குதான்னு. ஒரு ஆர்டிக்கல் நம்ம படிக்கலாம். முதலாவது பெற்றோருக்கு, அதாவது மோலேக்குக்கு பலி செலுத்துறாங்க இல்லைங்களா, பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அன்றைய நாள்ல அவங்களுடைய சுய இச்சைக்காக, அவங்களுடைய சுயநலத்துக்காக இன்னசென்ட் பிளட், அதாவது அவங்களுடைய குமார்த்தியை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு மோலேக்கு போய் அங்க பலியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சுயநலமா இருக்குமா இல்லையான்னு வாசிக்கலாம். இதுல வந்து நம்ம ரெண்டு விஷயம் வாசிப்போம், 2-3 விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு வந்து லிட்டரலாவே ஒரு மோலேக்கு பலி செலுத்துறோமா, அது மட்டும் இல்லாம ஆவிக்குரிய விதியில நம்ம பார்க்க போறோம். வாசிங்க, முதலாவது கொஞ்சம் சத்தமா வாசிங்க. முதலாவது பெற்றோரை நோக்கி உள்ளது. பண்டைய உலகில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அக்கினினால் மோலக்கிடம் ஒப்படைத்தனர். இன்றைய காலத்தில் பலிபீடம் மாறுபட்டாலும் அதே கொள்கை அப்படியே உள்ளது. பெற்றோர் அறியாமலேயே தங்கள் பிள்ளைகளை இந்த உலகத்தின் தேவனுக்கு பலியிட முடியும். எப்படி? சிறு வயதிலிருந்தே உலகத்தின் ஆசைகளுக்கும் இன்பங்களுக்கும் அவர்களை இரையாக்குவதன் மூலம் பலர் தங்கள் பிள்ளைகளை அமைதியாக வைத்திருக்க உணவு வேளைகளில் கூட அவர்களின் கையில் ஒரு மொபைல் போனை கொடுக்கிறார்கள். இதனால் அவர்கள் தேவனுடைய வழிகளில் கற்றுக்கொள்ளாமல் திரையில் மட்டுமே மகிழ்ச்சி பெறுகிறவர்களாக வளர்கிறார்கள். ஆடம்பரமான மால்களுக்கு செல்லுதல், ஃபேஷன் ஆடை, பெருமை மற்றும் உலக இன்பங்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தல், இவை அனைத்தும் முதலில் பாதிப்பில்லாததாக தோன்றுகின்றன. ஆனால் காலப்போக்கில் அவை இதயத்தில் ஆழமான வேர்களை உருவாக்குகின்றன. இதனால் தேவனுக்கான அன்பு மாறி உலகத்திற்கான அன்பு மேலோங்குகிறது.
இன்னைக்கு நம்ம மோலேக்குக்கு எப்படி பலி செலுத்துற பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு சகோதரர்கள் எழுதியிருக்காங்க. அதாவது இப்போ மோலேக்குன்றது எப்படி பாத்தீங்கன்னா, மோலேக்கு என்ன பண்ணாது, மோலேக்குக்கு பார்க்காது, மோலேக்கு நடக்காது, மோலேக்கு பேசாது. இன்னைக்கு சகோதரர்கள் இதை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது இன்றைய காலத்துல நாம மோலேக்குக்கு நம்முடைய பிள்ளைகளை போயிட்டு பலி செலுத்துறது இல்ல, ஆனா மாறாக அந்த ஒரு மொபைல் போனு, அதாவது பிள்ளைகளை வந்து என்ன பண்றதுன்னா உலகத்துக்கு இழுக்கக்கூடியவர்களா இருக்கும். அதாவது தேவன் நமக்கு பிள்ளைகளை எதுக்கு கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா, தேவன் ஒரு ஆசீர்வாதம், அதாவது பிள்ளை கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுகந்திரம் நம்ம வாசிக்கிறோம். அந்த பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு பிரியமா நம்ம வழி நடத்தணும். மாறாக இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம மோலேக்கு நம்ம பலி செலுத்துறோம் பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் கிட்ட எல்லாருமே நம்ம என்ன பண்ணிடுறோம்னு பாத்தீங்கன்னா மொபைல் போன்ஸை கொடுத்துட்டு, இது வந்து மொபைல் போன் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு புரியுதலுக்காக போட்டிருக்குது. அந்த மொபைல் போன் மட்டும் இல்ல, உலகத்துக்குரிய காரியத்துல நம்ம எந்த அளவுக்கு பிள்ளைகளை இன்வால்வ்மெண்ட் பண்றோம். இன்னைக்கு உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிள்ளைகளை அநேக உலக பிரகாரமான இந்த என்டர்டைன்மெண்ட் விஷயத்துல சின்ன வயசுல இருந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கடவுள், அதாவது அந்த ஒரு பக்தி வைரத்துக்குரிய ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவங்க வளர்க்கறது இல்ல. அதாவது ஆவிக்குரிய போஷாக்கெல்லாம் கொடுத்து வசனங்களை சொல்லி அந்த மாதிரிலாம் வளர்க்கறது இல்ல. மாறாக அவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக அவங்க பிள்ளைகளை அநேக கிளாஸுகளுக்கோ டான்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி அநேக விஷயமெல்லாம் கொடுத்துறாங்க. அது பண்றது தப்பா கேட்டீங்கன்னா கட்டாயமா அது தப்பு இல்லை. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, வசனங்களுக்கு நம்ம முழுமையா நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிவுல நம்ம இருக்கணும். வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு மொபைலே கொடுக்க கூடாது பிரதர்னா, அப்படியெல்லாம் எங்க பிரதர்ஸ் யாரும் சொல்லல. நீங்க மொபைல் போன் கொடுக்கலாம். மொபைல் போன் கொடுக்கறது கூட அந்த ஒரு ரூல் யார்கிட்ட தான் இருக்கணும். மொபைல் போன் கேட்டா பிள்ளை என்ன பண்ணிடணும், டக்குன்னு பிள்ளை நம்ம சொல்றதுதான் பிள்ளை கேட்கணும். ஆனா இன்னைக்கு டோட்டல் ஆப்போசிட், பிள்ளை சொல்றதுதான். பிள்ளை மொபைல் போன் கொடுக்க மாட்டேன்னா சரி பிள்ளை வச்சுக்கிட்டு ஒரு விஷயங்கள் தான் இருக்கு. மேல வாசிங்க. இந்த ஆபத்தை பற்றி வேதாகமம் நம்மை எச்சரிக்கிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. தங்கள் பிள்ளைகளை உலக இன்பங்களில் மூழ்கி இருக்க அனுமதிக்கும் பெற்றோர்கள் அறியாமலேயே அவர்களை மோலக்கின் அக்கினிக்குள் வழி நடத்துகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கும் நம்ம மோலக்குக்கு பலி செலுத்துறோம்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம பிள்ளையை நம்ம தேவன் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம நடத்தல. அதாவது இப்போ ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு, என்ன ஒரு கேள்வி வரலாம்னா, அநேகருக்கு என்ன ஒரு கேள்வி வரலாம்னா, பிரதர் எங்க வீட்டுல பிள்ளையே, அதாவது எனக்கு வயசாயிடுச்சு பிள்ளையெல்லாம் எனக்கு இல்லையே. உங்களுக்கு பிள்ளை இல்லை தான், ஆனா உங்களுக்கு பேர பிள்ளைகள் இருக்காங்களா? கேள்வி தேவன் அங்க செக் வைக்கிறாரு. உங்களுக்கு இப்ப பிள்ளை இல்லை தான், நான் ஒரு நியூ கிரியேஷன் தான். சரி உங்களுக்கு பிள்ளை இல்லை, உங்க பிள்ளையெல்லாம் வளர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு பேர பிள்ளைகள் இருப்பாங்க இல்லைங்களா? நீங்க என்ன பண்ணலாம், இப்போ வயதானவர்கள் நம்ம பிள்ளைய நம்மளால இப்போ எதுவும் பண்ண முடியாது. அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல அவங்க போயிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நமக்கு ஒரு 13 15 லெஸ் தென் 15 இயர்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பிள்ளைகள் ஒருவேளை நமக்கு இருந்தா நம்ம அவங்க ஃபோர்ஸ் எல்லாம் கூட பண்ண வேணாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதிக நேரம் பைபிள் எடுத்து நம்ம படிச்சா என்ன பண்ணுவாங்க பிள்ளைகள், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே பைபிள் எடுத்து படிப்பாங்க. அதிக நேரம் நம்ம இந்த போனை எடுத்து வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் அந்த போனை எடுத்து பார்ப்பாங்க. நம்ம அதிக நேரம் உட்காந்து சீரியல் பார்த்தோம்னா பிள்ளைகளும் சீரியல் பார்ப்பாங்க. அதிகமாக நம்ம டிவி பார்த்தா பிள்ளைகளும் டிவி தான் பார்ப்பாங்க. இது எல்லாமே ஒரு மூளைக்கு தான். அங்க வந்து அவங்க லிட்டரலா பலியிட்டு அந்த இன்னசென்ட் பிளட்டை அவங்க உயிரை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தையோட உயிரை வந்து அந்த ஒரு நாள்ல கொள்றாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தையோட உயிரை எப்படி கொள்றோம்னா கொஞ்சமா அவங்க ஃபியூச்சரை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கோம். மேல வாசிங்க, எதுல இருந்து விட்டீங்க அதை வாசிங்க. கவனசிதறல், பெருமை, கலகம் மற்றும் அழிவின் அக்கினி. இந்த பிள்ளைகள் பெரியவர்களாகும் பொழுது என் பிள்ளைகள் கேட்டுக்கொள்வதில்லை, தேவனுக்காக அக்கறை இல்லை என்று பெற்றோர்கள். இன்னைக்கு இருக்க பெற்றோர்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்லிடுவோம்னு பாத்தீங்கன்னா, சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் சின்ன வயதுல இருந்தே, சிறு வயதுல இருந்தே தேவன் கொடுத்த பிள்ளையை நம்ம என்ன பண்ணோம்னா தேவனுக்கு உகந்த மாதிரி நம்ம தேவனுக்கு உகந்த மாதிரி நம்ம வளர்க்கணும். ஏன்னா வசனம் நமக்கு இருக்கு இல்லைங்களா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல தேவன் சொல்லியிருக்காரு, இதை வந்து நீ உன் வீட்டுக்கு உன் சந்ததி எல்லாத்துக்குமே சொல்லு, உன் சிறு பிள்ளைகள் இருந்து எல்லாத்துக்குமே இந்த கட்டளையை நீ தூங்கும் போதும் படுக்கும் போது இதெல்லாமே அவங்க முன்பா இருக்கணும்னு நீ இதெல்லாம் சொல்லுன்னு தேவன் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லணும்னா பைபிளை எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம். இப்போ வரைக்கும் சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலாம், டைம் தான் பத்தாது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய அது சொன்னாங்க இல்லைங்களா, அந்த ராஜாக்கள் மோவாப் ராஜா எதுக்கு அன்னைக்கு பண்ணாருன்னா அவருடைய சொந்த இச்சை. அதாவது அவர் நல்லா இருக்கணும், பிள்ளை செத்தா சாவுது, நான் நல்லா இருக்கணும், அந்த ஒரு சுயநலம். இப்ப பாடத்துக்குள்ள இப்பதான் வர இந்த சுயநலம்ன்ற ஒரு ஆவி, நான் நல்லா இருக்கணும், நான் சப்ஜெக்ட் பேசணும், சபையை நான் தான் நடத்தணும், இது எல்லாமே எதுதான் சுயநலம் தான். இங்க வந்து இதெல்லாம் இங்க எதுவுமே செல்லுபடி ஆகாது.
தேவன் தான் நடத்தணும். தேவன் யார் மூலமாவது நடத்திடுவாரு. இங்க 1% கூட சுயநலம் நமக்கு இருக்கவே கூடாது. நம்ம சபைக்கு வரோம், சபைக்கு வந்தா எனக்கு தான் அந்த என்ன போடுறீங்க நீங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஒரு பிரதர் வந்து நடத்தக்கூடிய நபர் சபைக்கு வந்தா எனக்கு இந்த நடத்தக்கூடிய ஒரு வேலை கொடுத்தாதான் நான் சபையில இருப்பேன், எனக்கு மைக் கொடுத்து எனக்கு பாட்டு போடாதான் நான் இருப்பேன், இல்ல எனக்கு இந்த சப்ஜெக்ட் எனக்கு நீங்க போடாதான் நான் சபைக்கு இருப்பேன்னா தேவன் என்ன பண்ணுவார்? தேவன் அதெல்லாம் விரும்புறது இல்ல. இங்க சுயநலம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா பிள்ளைகளுக்கு தங்களுடைய சுயநலத்துக்காக அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கணும்ன்றதுக்காக போனை தூக்கி என்ன பண்ணிடுறாங்க, நீ குடுத்துட்டு நீ என்ன பண்ண, நீ எப்படின்னா அழிஞ்சுப்போ, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நான் கொஞ்ச நேரம் எதுனா பண்றேன். அதுதான் இந்த மூளைக்கின் பலி. தேவன் வந்து இது லிட்டரலான ஒரு விஷயம். இன்னும் ஆவிக்குரிய விஷயத்துக்கே நம்ம இன்னும் போல, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடும் பிரதர். இப்போ பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சோறு விட்ட நிலாவை காட்டும் காலம் அல்ல இது. அதாவது ஒரு காலத்துல அம்மா அப்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிள்ளைகளுக்கு சோறு எப்படி விட்டுருப்பாங்கன்னா நிலாவை காட்டி சோறு விட்டுன காலம் போயிட்டு செல்போனை தரும் காலமாகி விட்டது. இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த காலத்துல நம்ம எல்லாமே இதை அனுபவிச்சிருப்போம். அந்த டைம்ல போன் இல்ல, இருந்திருந்தா அந்த அம்மாவும் பண்ணிருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா போன் இல்ல, சாரி, இந்த அம்மா கிட்ட இப்ப என்ன இருக்குன்னா போன் இருக்கு, குழந்தை போன் பாக்குது. நம்ம என்ன தேவன் என்ன சொல்றாருன்னா, தேவன் இந்த சத்தியத்தை நம்ம என்ன சொல்றாருன்னா, அந்த போன் வந்து அடிக்ட் ஆகக்கூடாது, பிள்ளை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம சொல்றது போன் காட்டுறோமா அந்த ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான், அந்த டைமுக்குள்ள நம்ம வாங்கிடணும், நம்ம கேட்டா பிள்ளை போனை கொடுத்துடணும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஓகே. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் ஃபுல்லா அந்த போனுக்கு அடிக்ட் ஆயிட்டு என்ன ஆயிட்டாங்கன்னா டோட்டலா அந்த போனுக்கு அடிக்ட் ஆயிட்டு அவங்க என்ன பண்ணிடுறா தேவனை விட்டு பிரியவர்களா அவங்க இருக்கிறாங்க. இதுதான் நம்ம பாக்குறோம். இதுதான் நமக்கு நீதிமொழிகள் கூட இருக்கு. வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஒரு பிள்ளையை நம்ம வளர்க்கணும்னா தேவன் தான் அந்த பிள்ளையை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த பிள்ளை இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், எல்லாருமே என்ன நினைப்போம், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது கட்டாயமா அது இயற்கையாகவே நம்ம எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் தான். அதுதான் ஒரு அன்பு. நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்சா நான் போனை கொடுக்க கூடாதுன்றது இங்க சப்ஜெக்டா நான் பேச வரல. போன் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்தது. நீங்க வந்து மைண்ட் வேற இடத்துக்கு போயிடக்கூடாது. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்தி அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அதாவது ஒரு பிள்ளைய வந்து 5ல விளையாடுது 50ல விளையாடுதுன்னு போது சிறு வயது முதல் அவர்களுக்கு தேவனுடைய போதனை, தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய வசனங்கள் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அதிகமா கொடுக்கிறோமோ அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த யூத் ஸ்டேஜ்ல அவனே வளர்ந்துருவான். இதெல்லாம் தப்பு சரின்ட்டு அவனுக்கே அந்த ஒரு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிடும். நம்மளும் அந்த மாதிரி தானே, நம்மளும் பாபிலோன்ல இருந்தோம், வசனங்கள் எல்லாம் படிச்சோம், ஒரு சில விஷயத்துல நம்மளும் ஒரு சில தவறுகள் எல்லாம் போயிட்டு இருந்தோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு வசனத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கு, இது தப்பு தான், இது பண்ணா கட்டமா தேவனுக்கு பிடிக்காத அந்த ஒரு நிலைமை வரும்போது நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம மாத்திக்கிறோம். அதே மாதிரிதான் வசனம் வாசிங்க, எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நாமளும் பிள்ளைகளை என்ன பண்ணோம்னா கோபப்படுத்தாம தேவன் விரும்பக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துலதான் நம்ம வளர்க்கக்கூடியதா நம்ம இருக்கணும். சிச்சை கொடுக்குற டைம்ல ஒரு கடினம் கட்டாயமா அது என்ன சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ஒரு சில சிச்சை பண்ணிதான் ஆகணும். குழந்தை இல்லைங்க, என் பையன் என் பொண்ணு சொன்னா கோச்சிப்பாங்க, இப்ப என்ன நமக்கு அது சந்தோஷமா இருக்கும், பாருங்க என் பையன் கோவப்படுறான், பாருங்க என் பொண்ணு கோவப்படுறான்னு. ஆனா அதே ஒரு 15-18 வயசுக்கு அப்புறம் அந்த பையன் அந்த அப்பா மேல கோவப்படும் போது அங்க ஒரு வலி வரும். அது அந்த தகப்பனால தாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அதனால்தான் தேவன் என்ன சொல்றான்னா, பிள்ளை தேவன் தான் கொடுத்த சுதந்திரம், நீ பிள்ளைய தேவனுக்கு விரும்பக்கூடிய ஒரு வயதுல நீ நடத்து. அதுதான் பார்த்தோம் இல்லையா, யோசியா ராஜா 8 வயசுல ஒரு ராஜாவா இருக்காருன்னா அந்த 8 வயசுல அவருக்கு அநேக போதனைகள் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் அங்க கட்டாயமா அவர் கற்றிருப்பாரு. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு விக்கிரக தோப்பியா அவர் என்ன பண்றாருன்னா அங்க அழிக்கிறத நம்ம பாக்குறோம். இதுதான் இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இதை போய் கேட்டா அவர் என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, டீச் தம் ஸ்கிரிப்சர் அட் த டேபிள். அதாவது உணவு கொடுக்கும் போது ஸ்கிரிப்சர்ஸ் டீச் பண்ணுங்க, நாட் ஜஸ்ட் ஹேண்ட் தெம் ஸ்கிரீன். அதாவது போனை மட்டும் கொடுக்காதீங்க, வசனத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு சொல்றாரு. லெட் தம் டேஸ்ட் த குட்னஸ் ஆஃப் காட் பிஃபோர் தே ஆர் கன்சியூம்ட் பை பிளஷர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அதாவது அவங்க உலகத்துல போய் மாட்டி கொள்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிடுங்க, தேவனுடைய வசனத்தை எல்லாம் எச்சரிப்பு சொல்ல முடியாது, தேவனை பற்றியான அறிவை நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வரத்துக்குள்ள கொடுத்துருங்க. இஃப் சில்ட்ரன் ஆர் நாட் அவர்ஸ் டு கிவ் டு மோலேக், they belong to God and he has entrusted them into our care. அதாவது தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ
ஃபார் சில்ட்ரன் ஆர் நாட் அவர்ஸ் டு கிவ் மோலேக். அதாவது பிள்ளைகள் வந்து நமக்குரியவர்கள் அல்ல, நம்ம மோலேக்கு கொடுக்குது. பிள்ளைகள் தேவனுக்குரியவர்கள். இப்போ ஒரு பிள்ளை பிறகுது, கட்டாயமா அது இந்த உலகத்து பிரகாரமா அது கட்டாயமா நம்ம பிள்ளை தான். ஆனா தேவனுடைய சாயல்ல எல்லாருமே யார் தான்? இப்ப நமக்கு அவர் அம்மா அப்பா இருக்காங்க. இந்த உலகத்துல அவங்க நமக்கு ஒரு அம்மா அப்பா. ஆனா நமக்கு உண்மையான அம்மா அப்பா யார் தான்? பிதாவாக தேவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். தேவன் நமக்கு இந்த உலகத்துல ஒரு அம்மா அப்பாவே நமக்கு கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி தான் தேவன் என்ன சொல்றாருன்னா, கட்டாயமா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். இப்போ இன்னும் ஒரு விஷயம், இப்போ புது சிருஷ்டி, அதாவது புது சிருஷ்டின்ற ஒரு சில விஷயம், அதாவது புது சிருஷ்டின்னு ஒரு பிள்ளை இருக்கா? எத்தனை பேர்கிட்ட அந்த பிள்ளை இருக்கு? எல்லார்கிட்டயுமே புது சிருஷ்டின்ற ஒரு கருவு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு புது சிருஷ்டின்னு ஒரு இருக்குதே தெரியலன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, எப்ப நீங்க தேவனுடைய சத்தியத்தை தெரிஞ்சு, எப்ப நீங்க இது உண்மை இது பொய், தேவனுடைய திட்டம் இதுதான், தேவன் என்ன இதுக்காக தான் அழைச்சிருக்காரு, எனக்குள்ள கிறிஸ்துன்ற ஒரு கருவு உருவாகி இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் பாருங்க, அப்பதான் தேவன் அதை அங்கீகரிப்பாரு. இது நல்மனசாட்சியின் உடன்படிக்கைன்னு. ஒருவேளை உங்களுக்கு புது சிருஷ்டின்னு ஒரு விஷயம் உங்களுக்குள்ள உருவாவதே எனக்கு தெரியாது, பேசிக் சப்ஜெக்ட் எதுவுமே நான் கேட்கல, அந்தி கிறிஸ்து யாருன்னா எனக்கு தெரியவே தெரியாது, நரகம்ன்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை, இது எனக்கு தெரியவே தெரியாது, ஏசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டாரு 1874ல, அவரு தான், அவர் மூலமா தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு ரட்சிப்பு இருக்கு, அவருடைய புத்திரர்கள் தான் இப்போ ஒரு கர்ப்ப வேதனைக்குள்ள இருக்கிறாங்க, 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது, ஈசாக்கின் திருமணம் எனக்கு தெரியாது, யாக்கோபின் ஏணி எனக்கு தெரியாது, இந்த மாதிரி அநேக நாகமானின் மூக்கி அநேக சத்தியங்கள் எல்லாம் இருக்கு. சத்தியங்களை விட்டுருங்க, இது எல்லாமே எங்க வந்து நிறுத்தோம்னா ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை இப்ப நம்ம பண்ணணும். எதுக்குன்னா, உலகத்துக்கு நான் மறந்துட்டு இதுக்கப்புறம் நான் உலகத்துக்கு நான் செத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா தேவனுக்கு பிரியமா நான் வாழ போறேன்ற ஒரு சில விஷயத்த இதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் பாத்தீங்களா. இப்ப நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு, கட்டாயமா ஞானஸ்தானம் எடுத்தா டக்குன்னு அதை பண்ண முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் 4 இயர் 5 இயர் தேவன் ஒரு கிரேஸ் பீரியட் அதுக்கு கொடுப்பாரு. ஒரு 5 வருஷம், சரி நீ இப்பதான் ஞானஸ்தானம் எடுத்துருக்க, இப்பதான் நீ சப்ஜெக்ட்ல சத்தியத்தை கேட்டிருக்க, ஓகே நீ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்க, தேவன் ஒரு கிரேஸ் பீரியட் எல்லாம் கொடுப்பாரு. அது எல்லாம் கொடுத்துட்டு நமக்கு அப்ப நமக்கு ஒரு தெளிவு வரும், இதுக்கப்புறம் நம்ம தேவனுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும், பலி செலுத்தணும். ஏன்னா அந்த மோவாப் ராஜா என்ன பண்ணிருக்காரு, ஒரு கல்லுக்கே அவர் மிக உயர்ந்த ஒரு பலி என்ன பண்ணிட்டாரு, தன் சொந்த குமாரனையும் அங்க பலி செலுத்திட்டாரு. இன்னைக்கு நம்ம பலி, பெரிய பலி என்ன சொல்லுவோம், மிஞ்சி போனா நம்ம ஒரு 10,000 ஆனா ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நான் வேலை முடிஞ்சிச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அது இல்லை, அது பலியே இல்லை. அது நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு உலகத்தார்கிட்ட கூட போனீங்கன்னா நம்மளை காட்டில எவ்வளவு பேர், நீங்க இன்னைக்கு யூடியூப்ல கூட பாத்தீங்கன்னா அநேகர் என்ன பண்றாங்கன்னா, ஏழை எளியவர்களுக்கு அந்த ஹோம் ஹாஸ்டேஜஸ்க்கு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க யூடியூப்ல சம்பாதிக்கிறோம், நாங்க என்ன பண்ணிக்கிறோம், நாங்க இந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் நாங்க பண்றோன்றதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பலியே இல்லை, அது சத்தியம் தெரியாதவர்கள் கூட அது பண்றவர்களா தான் இருக்காங்க. ஆனா தேவனுக்கு உகந்த ஒரு சில பலிகள் இருக்கு, அது தன்னைத்தான் வெறுக்கணும், நம்மளை நாமளே வெறுத்துட்டு நாம ஒண்ணுமே இல்லை, தேவன் தான் எல்லாமே சொல்லிட்டு தான் நம்ம இங்க வரணும். அது மட்டும் இல்லாம நாம எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இங்க சபைகளை வச்சுக்க கூடாது. சபையில ஒருத்தர் எதிர்பார்ப்பை வச்சுட்டு சபைக்கு நம்ம வந்தா நமக்கு இன்னும் புது சிஷ்யன் ஒரு கருவே உருவாகலன்னு தான் அர்த்தம். இயேசு கிறிஸ்துக்கு இருந்த ஒரே ஒரு திட்டம் என்னன்னா, தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்கணும்ன்ற ஒரு விஷயம் தான். நம்ம இதை இப்ப 2வது பாயிண்ட் நம்ம வாசிக்கலாம், அந்த பலி செலுத்துறது புது சிஷ்டிக்கு எப்படி அப்ளை ஆகுறதுன்னு வாசிங்க. இந்த பாடத்தின் 2வது அம்சம் சரீர பிள்ளைகளின் பெற்றோருக்கு மட்டுமல்ல, தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட நம் அனைவருக்கும் உரியது. நம் ஒருவருக்குள்ளும் வளர்க்கப்பட்டு முதிர்ச்சி அடைய வேண்டிய ஒரு பிள்ளை உள்ளது, அது புதிய சிருஷ்டி வாழ்க்கை. பவுல் கூறுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த புதிய சிருஷ்டி நாளுக்கு நாள் வளர வேண்டும், அதே வேளையில் பழைய சுபாவம் தினம்தோறும் மரிக்க வேண்டும். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு கூட புது சிஷ்டி கொடுத்திருக்கு, தேவன் கொடுத்திருக்காரு. அந்த புது சிஷ்யை நம்ம என்ன பண்ணோம்னா, அதை ஆவியின் அதாவது என்ன சொல்றதுன்னா ஆவிக்குரிய உணவை கொடுத்து அதை என்ன பண்ணோம்னா வளர்க்கணும். நாம நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மாம்ச உணவை கொடுத்து அதை அழிச்சிடக்கூடாது. மாறாக ஒரு கிறிஸ்துக்குள்ள புது சிஷ்யா இருக்குன்னா பழவைகள் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயினா. அது மட்டும் இல்லாம
நாம என்ன பண்ணணும், நம்முடைய புது சிஷ்ய நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணணும்னா புது சிஷ்ய வளர்க்கணும். மாறாக நம்ம என்ன பண்ணணும்னா மாம்சத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழைக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்டிகல் மட்டும் இங்கிலீஷ்ல சகோதரி படிக்க முடியுங்களா? படிங்க. But what ஏன்னா இங்கிலீஷ்ல எதுக்கு போட்டோம்னா, இங்கிலீஷ்ல போட்டாதான் கொஞ்சம் கிளியரா புரிதலா இருக்கு. தமிழ்ல போட்டா அது புரியல எனக்கு. படிங்க. But what happens when, instead of feeding this new creation with God's word and fellowship, we feed it with the world's pleasures? Slowly, the new man becomes weak, sick, and eventually lifeless. Instead of ஒரே நிமிஷம் சகோதரி, ஒரே நிமிஷம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தேவன் என்ன சொல்றா பாத்தீங்கன்னா, வாட் ஹேப்பன்ஸ் when instead of feeding new creation with God's word and fellowship we feed it with world's pleasure. அதாவது நாம ஒரு புது சிருஷ்டிக்கு தேவனுடைய ஆகாரம் கொடுத்து நம்ம போஷிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இந்த உலக ஆசைகள், உலகத்தின் உணவை நம்ம இப்ப கொடுக்கும்போது ஸ்லோலி த நியூ கிரியேஷன் பிகேம்ஸ் வீக். அதாவது உலகத்தின் உணவு, அதாவது உலகத்துல என்னெல்லாம் இருக்கோ, தேவனுக்கு பிரியமில்லாத எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எப்போ அதிகமா நமக்குள்ள வருதோ புது சிஷ்யம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வீக் ஆகுது. ரொம்ப வீக்னா உங்களுக்கு புரிய இல்லைங்களா? நொந்து நூல் ஆகுது சொல்லலாம், சிக் ஆகுது, உடம்பு சரியாயிடுது, இவென்ச்சுவலி லைஃப்லெஸ். அதாவது அந்த கருவே அழிஞ்சுது. ஆனா நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் யுவர் வேர்ட்ஸ் வேர் ஃபவுண்ட் அண்ட் ஐ ஏட், அதாவது உங்களுடைய வசனம் கிடைத்தவுடனே அவைகளை நான் உட்கொண்டே நம்ம சொல்றோம்ல. எப்பெல்லாம் தேவனுடைய வசனம் கிடைக்குதோ நம்ம என்ன பண்ணணும்னா அதை உட்கொள்றவர்களா தான் இருக்கணும். we fill our minds with excuses. ஆனா நம்ம மாறாக என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸ்கியூசஸ்க்கு அப்புறமா படிங்க, சத்தமா படிங்க. I have no time for God. நாம இப்ப என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, I have no time for God. அதாவது எனக்கு நேரம் இல்ல, தேவனுக்காக கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எப்படி நம்ம சொல்றோம்? ஒரு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம், முடிச்சிடலாம். இது ஒரு எச்சரிப்பான பாடம். நம்ம இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு புரியும். ஐ ஹாவ் நோ டைம் ஃபார் நம்ம கார்டன் எப்படி சொல்லுவோம்னா, ஒரு நாளைக்கு எத்தனை நாள்? 24 மணி நேரம் இருக்கு ஒரு நாளைக்கு. தூங்குறதுக்கு 8 மணி நேரம் போட்டுங்க. வேலை செய்யறோம், வேலைக்கு போறோம் வரோம் 8 மணி நேரம். ஓகேவா? 16. சரி, எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஹவரே போட்டுங்க, 16 18. பேலன்ஸ் எத்தனை ஹவர் இருக்கு? பேலன்ஸ் எத்தனை ஹவர்ஸ்? மேக்ஸ்ல நான் வீக், நீங்க தான் சொல்லணும். 18 4 6 ஹவர்ஸ் இருக்குங்களா? பேலன்ஸ் 6 ஹவர்ஸ் நம்ம என்ன பண்றோம்? அந்த 8 ஹவர்ஸ் வந்து வேலைக்கு போறவங்க வேலைக்கு போங்க. ஏன்னா கட்டாயமா வேலைக்கே போக கூடாதா? எல்லா நேரமும் நம்ம இதே பட்சம் நம்முடைய புது சிஷ்யம் எதாவது தான் வளருது, இந்த மாம்சத்துல தான் புது சிஷ்யம் வளருது. இந்த மாம்சத்துக்கு நமக்கு வளரணும்னா மாம்சத்துக்காரே வேலைக்கு கட்டாயமா போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும். இது எல்லாமே தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா நியமிச்சிருக்காரு. இது எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணிடுங்க. நான் என்ன சொன்னேன், 8 ஹவர்ஸ் வேலை வந்து 8 ஹவர், நீங்க அடிஷ்னலா 2 ஹவர் எடுத்துங்க, 10 ஹவர் வேலை, 8 ஹவர் தூக்கம், 18 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? பேலன்ஸ் 6 ஹவர்ஸ் நம்ம என்ன பண்றோம்? பேலன்ஸ் 6 ஹவர்ஸ் நம்ம தேவனுக்கு கொடுக்கிறோமா? 6 ஹவர்ஸ் நம்ம கொடுக்க வேணாம், 30 மினிட்ஸ் இல்ல ஒரு 1 ஹவர் ஒரு நாள்ல. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன ஒரு எக்ஸ்கியூசஸ் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹாவ் நோ டைம் ஃபார் காட். ரெண்டாவது நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, ஆன் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ரெண்டாவது நம்ம என்ன சொல்றோம்னா, ஐ எம் டூ டயர்ட் டு ப்ரே. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ப்ரேயர் பண்ண முடியல. நீங்க எல்லாம் என்ன பார்த்தா நான் ஏதோ இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த மாதிரி. இது தேவன் வந்து ஒரு ஆர்டிக்கல் இருந்து எடுத்தது தான் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். இதெல்லாம் ஒரு புது சிருஷ்டி சொல்லுமா? என்னன்னு சொல்லுமான்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு டைம் கொடுங்கன்னு. நம்ம பழைய மனுஷன் வந்து என்ன சொல்லுவானா, நீ இப்ப சப்ஜெக்ட் கேட்காத, நீ படிக்காத, நீ என்ன பண்ண, இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு, அது பண்ணு இது பண்ணுன்னு பழைய சிருஷ்டி சொல்லும். ரெண்டாவது என்ன சொல்லுவான்னா, பழைய மனுஷன் என்ன சொல்லுவான், ஐ எம் டூ டயர்ட், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ப்ரேயர் கூட பண்ண முடியலன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வேற என்ன ஆகுன்னு பார்த்தா, ஐ எம் டூ பிஸி ஃபார் ஃபெலோஷிப். சபைகள்ல ஏதாவது ஒரு கூட்டணும்னா, நான் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னால கூடுகைக்கு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்கல்ல, நம்ம சொல்றோம் ஒரு புது சிஷ்யம் நமக்குள்ள இருக்குன்னு சொல்லுவோம். அந்த ரெட்ல மார்க் பண்ணிக்கிட்டு படிச்சிருங்க. We begin arriving late to gatherings, falling asleep when God's word is taught. இது என்ன புரியுதுங்களா? we begin arriving late to gatherings. அதாவது நாம என்ன பண்றோம்னா லேட்டா வரோம் எக்லிஷாக்கு. இது பிரதர் ஆர்டிகல் எழுதியிருக்காரு, லேட்டா வந்தா கூட தாப்பால் போட்டுங்கலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சுங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸே போட்டுங்க. அது ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் நீங்க போட்டுங்க. வர வழியில பெஞ்சர், ஆனா அது எக்ஸ்கியூஸ் இல்ல. பஞ்சர்னா கூட என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி நாளே அதை செக் பண்ணிட்டு தான் வரணும்னு அங்க அநேக விளக்கங்கள் எல்லாம் இருக்கு. சண்டே கிளம்பணும்னா நாளைக்கு கிளம்பும் போது நம்ம சாட்டர்டே எல்லாத்துக்கும் ஆயத்தமாகணும். இது ரெண்டாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு இல்லைங்களா,
ஃபாலிங் asleep when God's word is taught. இது என்ன புரியுது? சப்ஜெக்ட் பேசும்போது ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, காட்ஸ் ஃபாலிங் asleep when God's word is taught. தேவனுடைய வசனங்கள் போதிக்கும் போது என்ன பண்ணுதுன்னா, சபைகள்ல உட்கார்ந்து புது சிருஷ்டி தூங்குது. இது தூங்குறதுக்கு 1000 ரீசன் நீங்க வச்சுக்கலாம். நான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்தேன், ரீசன் வச்சுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, ரீசன் நீங்க வச்சுங்க. நைட் ஃபுல்லா வீட்டுல பிரச்சனை, ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப்டா இருந்தது, நைட்ல தூக்கம் வரல, அதனால சபையில வந்து எந்த ரீசன் வேணா வச்சுங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு பாடம் எடுக்கும்போது ஒரு புது சிஷ்யை தூங்கக்கூடாது. ஏன்னா நம்ம பலி என்ன செலுத்துறோம்? நம்ம பலி என்ன செலுத்துறோம்? சொல்லுங்க சொல்லுங்க, நம்ம பலி என்ன செலுத்துறோம்? புரியல. டைம்ஸ் நேரம்னு நம்ம சொல்லும் போது நேரம் நம்ம சொல்றோம். ஒண்ணு இல்ல, அந்த மோவாப் ராஜாவை பாருங்க. அவருடைய சொந்த என்ன சொல்றது, விலை உயர்ந்த த காஸ்ட்லியஸ்ட் சாக்ரிஃபைஸ், தன் சொந்த பிள்ளையை என்ன பண்ணிட்டாங்க அவரு, அந்த இன்னசென்ட் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமா, அதையே அடிச்சு போட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ரத்தத்தை அந்த ஒரு அந்த மோலேக்கு அக்கினியில சுட்டடிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு ஞாயிறு ஒரு நாள் மட்டும்தான், 6 நாள் நம்ம வேலைக்கு போறோம், நம்ம உலக பிரகார காரியம் எல்லாமே பண்றோம். ஆனா தேவன் எதிர்பார்க்கறது ஒரு 1 hour நம்ம. ஏன்னா அந்த 1 hour என்கேஜ்மெண்டா நம்ம எந்த அளவுக்கு தேவன் கிட்ட இருந்தா மட்டுமே தான் புது சிருஷ்டி வளரும். ஆனா நம்ம கிட்ட அந்த என்கேஜ்மெண்ட் சுத்தமா இல்லைன்னு வச்சுங்க, கட்டாயமா நம்ம என்னதான் பண்ணுவோம்னா, கட்டாயமா நம்ம புது சிருஷ்டி வளரவே வளராது. நான் சொல்றேன் இல்லைங்களா, நமக்கு ரீசன்ஸ் அதிகமான ரீசன்ஸ் இருக்கலாம், அது தேவன் அறிவார். ஒரு சிலருக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லை, கட்டாயமா தேவன் அறிவார். ஒரு சிலரால சபைக்கே வர முடியாத நிலைமை தான், தேவன் அறிவார். ஒரு சிலரால உட்கார முடியாது ரொம்ப நேரம், தேவன் அறிவார். அவங்களெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா தேவன் வந்து தேவனுக்கு தெரியும். இங்க நம்ம எந்த சகோதர சகோதரி நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேணாம். ஒருவேளை நம்ம கிட்ட எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே என்கிட்ட நல்லா இருக்கு, என்னால வீட்டுல இருக்கும்போது உட்காந்து டிவி 2 hour பார்க்க முடியுது, ஏன்னா ஃபங்க்ஷன் போகும்போது 2 hours ஆஃபீஸ்ல உட்காந்து பேச முடியுது, ஆஃபீஸ்ல லஞ்ச் டைம்ல எல்லார்கிட்டையும் பேச முடியுது. அப்படி பேசக்கூடிய நம்மளால சபையில 1 மணி நேரம் சப்ஜெக்ட் கேட்கும் போது எப்படி தூக்கம் வருது? இதெல்லாம் ஒரு எச்சரிப்பான பாடம் தான். அந்த மோவாப் ராஜா ஒண்ணுமே தெரியாத ஒரு சிலைக்கு அங்க பலியிடுறாரு. இன்னைக்கு தேவன் நம்ம எல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கோம்? நம்ம அழியாமை போக போறோம், நம்ம வந்து கிறிஸ்துவா மாற போறோம், ஒட்டுமொத்த உலகத்தையுமே நமக்கு தேவன் என்ன பண்ண போறாரு, ஒரு மிகப்பெரிய நித்திய ஜீவனை தரப்போறாருன்னு சொன்னா, இங்க உட்காந்து தூங்கினா நம்ம எல்லாம் போயிடுவோமா? நம்மளை காட்டில இன்னைக்கு அநேக நியூ கிரியேஷன்ஸ்ல சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க யூடியூப் எடுத்து பாத்தீங்கன்னா, நம்மளை காட்டிலும் நம்ம வார்த்தை ஒரு நாள் வந்து ஒரு சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுறோம், என்னையோட சேர்த்து தான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு கண்டினியூவா இதே வேலையை வச்சுட்டு யூடியூப் ஃபேஸ்புக்ல டெய்லி ஒரு சப்ஜெக்ட் அவங்க பேசிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு தேவன் அவங்கள ஒரு அந்த ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலைமைக்கு அவங்கள கொண்டு போவாரா, நம்மள கொண்டு போவாரா? ஏன்னா தேவன் வந்து ஒரு நீதியான ஒரு நியாயத்தீர்ப்பு தரும்போது தேவன் விரும்பக்கூடிய பலியை நம்ம செலுத்தினா மட்டும்தான். நம்ம சபைக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணிடணும், சாட்டர்டேவே நம்ம வேலை எல்லாமே நம்ம முடிச்சுட்டு தான் வரணும். அப்படி இல்லை நான் இங்கேயே வந்து தூங்குவேன்னா அது தேவன் தான் பார்ப்பாரு. இது நாம சொல்லியோ மத்தவங்க சொல்லியோ இது திருந்துற வேலை இல்லை, இது நமக்குள்ளேயே தெரியணும். நம்ம புது சிருஷ்டி, நம்ம பிள்ளை இருக்கு புது சிருஷ்டி, நமக்குன்னு கிறிஸ்துல ஒரு கருவு இருக்கு. அதுக்கு நம்ம உணவு போடுறோமா, உணவு போடாம தவிர்க்கிறோமா? உணவு தரலன்னா பிள்ளை என்ன ஆயிடும், கருவு செத்து போயிடும், அவ்வளவுதான். நம்ம செத்து போயிட்டா, நம்ம கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிற கரு செத்து போயிட்டா நம்முடைய சாக்ரிஃபைஸ் எல்லாமே வேஸ்ட் தான். ஆனா மாறாக நம்ம என்ன பண்றோம்னா, ஷோயிங் மோர் எனர்ஜி ஃபார் வேர்ல்ட்லி பர்சூட்ஸ் தென் ஃபார் த திங்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ். ஆனா நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, உலக பிரகாரமான ஒரு சில உரையாடல்களா இருக்குல்ல, அது பேசும்போது நமக்கு என்ன ஆகாதுன்னா சோர்வே வராது, உற்சாகமா பேசுவோமா. அது மட்டும் ஸ்ட்ரீட் பேக் பைட்டிங், டிவிஷன்ஸ், காசிப்ஸ், கிரீப்பிங், all these are not the fruits of spirit but the works of flesh. இந்த மாதிரி புறங்குறுதல் அநேகமான விஷயங்கள், அந்த கலாத்தியர் 5 அதிகாரம் 19, 21 அது அநேக விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இது எல்லாமே இருந்தா இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. லாஸ்ட்ல இந்த மாதிரியான ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட புது சிருஷ்டி என்ன ஆகுது, நம்ம புது சிருஷ்டி நம்ம கிட்ட இருந்து விலகி போகுது, நம்ம வந்து அந்த புது சிருஷ்டி அழிக்கிறோம். when such things are entertained, it is as if we are feeding the new life with us, not with the bread from heaven. அதாவது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், இந்த புறங்குறுதல் வந்து அநேக கலாத்திர மாம்சத்துக்குரிய கிரியைகள், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம என்டர்டெயின் பண்றோம், இதெல்லாம் நம்ம ஃபீட் பண்றோம் ஒரு நியூ கிரியேஷன் லைஃப்ல. நான் நியூ கிரியேஷன் லைஃப் சொல்றது நீங்க எதுவும் சபையில மட்டும் தான் நினைச்சுக்க போறீங்க. நம்ம வாழ்க்கை
சாரி நம்ம வாழ்க்கையிலேயே இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு என்டர்டெயின் பண்ணிட்டு அதுக்கு அந்த ஆகாரத்தை அதிகமா கொடுத்தா அந்த வேர்ல்டு அந்த மாம்ச மனுஷன் தான் அதிகமா உயர்ந்து நிற்பான். புது சிருஷ்டி என்ன ஆகாதுன்னா அது வளராது. அதான் லாஸ்டா பார்த்தோம். வித் அஸ் நாட் வித் த பிரெட் ஃப்ரம் த ஹெவன் பட் வித் ஆஃபரிங் டு மொலாக் சாரி இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நம்ம புது சிருஷ்டி அழிஞ்சிட்டு மாம்சத்தின் கிரியை உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன பண்றோம்னா இப்போ நம்மளையும் நம்மளுடைய ஆஃபரிங் எதுக்கு தான் போகுதுன்னா உலகத்துக்கு தான் போகுது. அந்த உலகம்ன்றது இங்க மூளைக்கு தான் நம்ம இங்க பலி செலுத்துறோம். ஓவர் டைம் தட் நியூ கிரியேஷன் சைல்ட் ஸ்ட்ராஸ் அண்ட் த ஓல்ட் நேச்சர் ரீகைன்ஸ் ஸ்ட்ரென்த். அதாவது பழைய மனுஷன் என்ன ஆயிடுறான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரீகைன் ஆயிடுது. புது சிருஷ்டி வந்து அது ரொம்ப தவிக்குது. அந்த ஆவிக்குரிய அதாவது தேவன் சொன்னார்ல, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல தேவனுடைய வார்த்தையினால கூட பிழைப்பான்னு. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் சாப்பிடாம இருக்க முடிந்தது? அவர் தேவனுடைய சத்தியங்கள் தேவனுடைய வசனங்கள் அதெல்லாம் அவருக்கு அதிகமா இருந்ததால அவரால் இருக்க முடியும். நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வசனங்கள் இருந்தா தான் நம்மளால நம்முடைய புது சிருஷ்டியை நம்மளால வளர்க்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு மிக எச்சரிப்பான ஒரு பாடம். லாஸ்ட் நம்ம வசனங்களை வாசிச்சு முடிச்சிடலாம். டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வசனம் வாசிக்கலாம். வசனம் வாசிச்சிருக்க லேவியரகம் 18:26-27. இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு. இப்போ பழைய ஏற்பாடுல அந்த மோலேக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் அங்க தீட்டாயிடுச்சு. அந்த லேண்டே தீட்டாயிடுச்சு. இப்ப அந்த தீட்டு ஆனது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த லேண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த மக்களே கக்கி போட்டுருச்சு. அதே ஒரு விஷயம் இந்த காஸ்பல் ஏஜ்ல இந்த கக்கி போட்டது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த காஸ்பல் ஏஜ்ல இந்த அழைப்புல இருந்து நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. பின்வாங்கி போறதுக்கு அநேக காரணங்களா இருக்கலாம். நம்முடைய மாம்சம் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், சபையார கூட இருக்கலாம். ஆனா ஒருபோதும் நம்ம பின்வாங்க போக கூடாது. அது நமக்கு ஹெல்த் இஷ்யூவா கூட இருக்கலாம். தேவன் அதை அனுமதிச்சிருப்பாரு. யோபுக்கு அனுமதிச்சாரு இல்லைங்களா? ஹெல்த் இஷ்யூ தேவன் என்ன பண்றாரு, நீ போய் சோதிச்சுட்டு வா, நிந்திக்கிறாரா இல்லையா பாக்கலான்ட்டு. அதே மாதிரி தேவன் இன்னைக்கு இந்த அழைப்புல அநேக விஷயங்கள் நமக்கு அனுமதிப்பாரு. ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பின்வாங்க கூடாது. அதுதான் இப்படிப்பட்ட அருவருப்புகளினாலே யாதொன்று யாராவது செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். அவர்கள் அங்க அறுப்புண்டு போனார்கள். இத தேவன் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறாரு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 3:15-16 வசனம் வாசி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 7ஆம் கால சபைக்கு தேவன் இன்னைக்கு சொல்றாரு. இது அநேக முறை படிச்சிருக்கோம், திரும்பி படிங்க. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 7ஆம் கால சபைக்கு இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி இருந்தால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அதேதான் அவங்களுக்கு அங்க என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அறுப்புண்டு போவார்கள். நீ வந்து மோலேக்கு இந்த மாதிரி பண்ணதால நீ அறுப்புண்டு போயிடுவ. அது வந்து சாபமாக பழிச்சுதா இல்லைங்களா? இஸ்ரேல் மக்களுக்கும் பழிச்சுது, அந்த புறஜாதி மக்களுக்கும் அங்க பழிச்சுது. இன்னைக்கு நாம உலகத்துக்கும் புது சிருஷ்டிக்கு ரெண்டுத்துக்குமே நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மாறி மாறி தான் நம்ம கோல் போட்டிருக்கோம். அதுதான் உண்மை. இதுல ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா தேவன் என்ன விரும்புறாருன்னா, நாம என்ன பண்ணோம்னா அனலும் இன்றி குளிரும் இன்றி இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ நம்ம முயற்சி செய்யணும். ஒருவேளை நம்ம முயற்சியே எடுக்கல, நான் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல, முயற்சி புரியுதா இல்லைங்களா? அதாவது குளிருமின்றி அனலுமின்றி, அதாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு கூட நம்ம உலகம் என்னெல்லாம் உலகம் சொல்லுதோ அதையும் நம்ம கேட்டுக்கிட்டு புது சிருஷ்டி தேவன் சொல்ற விஷயமா நம்ம ரெண்டுமே கேட்டுட்டு பேரலா நம்ம நடந்து போனா தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த மாதிரி பேரலா நீ நடந்தாலே நான் என்ன பண்ணிடுவேன்னா வாந்தி பண்ணி போட்டுருவேன் தான் தேவன் இன்னைக்கு 7ஆம் கால சபைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பை தேவன் கொடுத்திருக்காரு. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஒரு எச்சரிப்பின் சத்தத்துக்கு நம்ம கேட்கணும். அது மட்டும் இல்லாம இன்றைய நாள் நம்ம என்ன ஒரு தலைப்பின் கீழ் பார்த்தோம்னா சைல்டு சாக்ரிஃபைஸ், அதாவது குழந்தை பலி நம்ம ஆரம்பிச்சோம். நம்ம யோசிச்சிருக்கலாம் குழந்தை பலியில நமக்கு என்ன ஒரு பாடம் இருக்கலாம். ஆனா அந்த குழந்தை பலியை பத்தி தேவன் லேவியராகமும் உபாகமும் எரேமியா எசேக்கியேல் சங்கீதம் இந்த மாதிரி அநேக புஸ்தகத்துல தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அது எல்லாமே அங்க வச்சிருக்காரு. இது எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போதனையே நம்ம இருக்கு. மேலும் எபேசியருக்கு எழுத நிருபத்தை வாசிக்கலாம். பவுல் இதை பத்தி என்ன சொல்றாரு பாத்தீங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13.
பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷக்காரராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இங்க அப்போஸ்தலர் பவுல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் நமக்கு கொடுத்திருக்காரு. அதாவது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையணும். அதாவது ஒரு சபை இப்ப பக்தி விருத்தி அடையணும்னா இப்ப தேவன் என்ன பண்ணுவார்னா ஒரு எக்லீசியாவுக்கு என்ன பண்ணியிருப்பார் பாத்தீங்கன்னா, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தி, அதாவது ஒரு சபைக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா ஏற்ற காலத்தை சத்தியத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சில வகுப்பாரை மட்டும்தான் என்ன பண்ணுவார்னா, ஒரு எக்ஸாம்பிள் சத்திய பேசணும்னா ஒரு சிலரை தேவன் என்ன பண்ணுவாரு சூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு சிலர் பாடகர், அதாவது தேவனுக்குரிய வேலையை செய்யணும், அதை சரீர பிரகாரமா ஒருத்தரால சப்ஜெக்ட் பேச முடியாது, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாரு ஊழியத்துல அந்த மாதிரி பயன்படுத்துவார். ஒரு சிலர் எதுக்கு பயன்படுத்துவார்னா நல்ல பாடக்கூடிய ஒரு தாளந்த, ஒரு சிலர் எதுக்கு பயன்படுத்துவாரு நல்லா மியூசிக் போடக்கூடிய ஒரு சில தாளந்து கொடுத்திருப்பாரு. தேவன் யார் யாருக்கு என்னென்ன தாளந்து கொடுத்திருக்கான்னு அந்தந்த புது சிஷ்டி தான் தெரிஞ்சுக்கணும். மாறாக எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த, எனக்கு சத்தியமே போதிக்க தெரியல, இல்ல எனக்கு புரியாத ஒரு விஷயத்த நான் அதே போல அதான் பவுல் சொல்றாருல, எல்லாருமே தீர்க்கதரிசிகளா, எல்லாருமே ஆக முடியுமா? ஆக முடியாது. தேவன் நமக்கு என்னெல்லாம் ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்காரு, தேவன் நமக்கு என்ன தாளந்து வச்சிருக்காருன்னு நம்ம அனலைஸ் பண்ணா மட்டும்தான் நாம சபை என்ன ஆகும் ஒரு பக்தி விருத்தி அடையக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகும். மாறாக நம்ம எல்லாருமே ஆயிடணும், எல்லாருமே போதகர்களா? இப்ப அப்போஸ்தலர்கள் மாதிரி இன்னைக்கு எல்லாருமே அப்போஸ்தலர்களா? 12 அப்போஸ்தலர்களுக்கு அடிப்படையில தான் அங்க சத்தியம் தேவன் அங்க கொடுத்தாரு. ஏன் தேவன் அன்னைக்கு 12 அப்போஸ்தலர் சூஸ் பண்ணாம ஒரு 1000 அப்போஸ்தலர்கள் சூஸ் பண்ணி அவங்க கிட்ட அந்த ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல? எல்லாராலும் எல்லாருமே பண்ண முடியாது. நாம வேணா நினைச்சலாம் நான் பண்ணிடுவேன், அது நம்ம மாம்சம் சொல்லும். ஆனா தேவன் அதை அனுமதிக்கணும். ஒரு விஷயத்த தேவன் அனுமதிக்கலாம். அந்த லேண்டே என்ன பண்ணிடுச்சுன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தேவன் தேவன் அங்கீகரித்தா கட்டாயமா அது தேவனுக்கு பிரியமான ஒரு பலியா போகும். ஆனா தேவன் அனுமதிக்காத ஒரு பலியை நம்ம செலுத்தினா நாம மோலேக்கு தான் நம்ம பலி செலுத்துறதா நம்ம ஆகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நம்ம பார்த்தோம், நாம இன்னைக்கு யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, இந்த குழந்தை பலியை மோலேக்கு செலுத்திடக்கூடாதுன்றதுதான் இன்றைய நாள் தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு பாடத்தை கொடுத்திருக்கார். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. ஆமீன்.